அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கலந்துரையாடல் ஒரு பொதுவான கலந்துரையாடலை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ச்சியாக குழுவில் இருக்கவங்க கவனிச்சுப்பீங்க. கேட்கப்பட்ட கேள்விகளே திருப்பி திருப்பி நமக்கு கேட்கப்பட்டுட்டே இருக்குது அப்படிதான் சொல்லணும். அப்போ அங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னா, பொறுமையாக குழுவில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் சொல்கிறோம், டெலகிராமில் ஆரம்பத்தில் உள்ள பதிவுகள் பாருங்க அப்படின்னு. ஆரம்பத்தில் பதிவுகள் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி, முதல்ல அந்த ஒரு நாள் 2 நாள் பதிவுகள் பார்த்தாலே இந்த அதாவது குழுவோட சாரம் என்ன, என்ன சொல்ல வராங்க சகோதரிகள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும். அதே மாதிரி மறுபடியும் யூடியூப் சேனலில் உள்ள அந்த அனுபவ பகிர்வுகள், இப்போ அதை கேட்கும் போதும் தெளிவு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சகோதரி அதாவது நமக்கு இது சங்கடம் வருத்தம் அப்படிங்கிறத தாட்டிலும் இது புலம்புறதுக்கான இடம் கிடையாது. அதாவது குழுல சந்தேகங்கள் கேட்டு தெளிவுபடுறது வேற. ஏன்னா நமக்கு நிறைய உண்மைதான், நிறைய விஷயங்கள் நமக்கு மறைச்சிட்டாங்க, மறக்கப்பட்டது, அது எல்லாமே உண்மைதான். ஆனா அங்க சந்தேகங்கள் கேட்டு தெளிவுபடுறதுக்கும் புலம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப என்ன ஒரு ஒரு என்ன சொல்ற என்ன ஒரு இக்கட்டான சூழல் ஆள்படுறாங்க சகோதரிகள்னா, வீட்டில் குழந்தை பேரை ரொம்ப இனிமையா எளிமையா உள்வாங்கி புரிஞ்சு பிள்ளை பெற்ற சகோதரியே சரிம்மா அப்படின்னு அவங்க சமாதானப்படுத்துற மாதிரி பேசி, நீ அங்கே போய்க்கோ இப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒவ்வாத கருத்துக்கள் அங்க பதிவிடுற மாதிரி அந்த குழுவோட சாரமே வேற மாதிரி திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ அதை நம்ம ஆரம்பத்திலே சீர் பண்ணிடணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு பொதுவான கலந்துரையாடலாம் போட்டலான்னு. இப்போ நம்ம ஒரு கேட்டை அடைச்சாச்சு. இப்போ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறதே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு, நமக்கு தெரியும். பக்க விளைவுனா அது பக்க விளைவு தான், அதை பத்தி நமக்கு இதே இல்லை. அதே மாதிரி திருப்பி திருப்பி குழுவில் நம்ம போட்டே இருக்கோம். மருத்துவம் அது அவசியம் இல்லாத ஒரு வாழ்வியலுக்கு நம்ம எப்படி வரணும், அப்ப நம்ம வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டி நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், இது நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கும் நீங்க உங்களுக்கான சந்தேகங்கள் கேட்டு தெளிவுபெற்றுக்கலாம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கான பாதை நமக்கு தான். இப்ப நம்ம எதுல பயணிக்கிறோம், உணர்ச்சியில பயணிக்கிறோமா உணர்வுபூர்வமா பயணிக்கிறோமா, அது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. மனுஷன் அப்படிங்கும்போது உணர்ச்சியிலும் ஆட்படுவான், ஆனா அதுல வீழ்ந்து போகாம எப்படி மேலெழும்பி வர்றான் அப்படிங்கறத அதோட விஷயம். அதான் நம்ம சொல்றது, உணர்ச்சி வெளிப்படுற இடத்துல வெளிப்படுறது நல்லதுதான், ஆனா நம்மளை பாதிக்காத வகையில இருக்கணும். ஆனா அதே நேரத்துல நடக்கிற நிகழ்வுகளை சரியா உள்வாங்கி கரெக்டா உணர்வு பூர்வமா அணுகும்போது என்ன ஆகும்னா, அந்த சீராக்குற வேலை ரொம்ப எளிமையா நடக்கும். நம்ம தவறிட்டோம், நிறைய இடத்துல தவறுறோம், அதுவும் இருக்குது. அதையே நினைச்சு அதையே யோசிச்சு கில்ட் ஃபீலிங் இல்லாம, அதாவது குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படாம இந்த இடங்கள் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இனி தவறாம இருக்கிறது அதை சரி செய்யக்கூடிய அந்த அனுபவ பாடமா நமக்கு அது இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சில விஷயம் புரியுது. அப்போ அவரவர் பாதையில நம்ம சரியாதான் இருக்கிறோம், நல்லவர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான். ஆனா இப்போ ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா, நம்ம சுய சிந்தனையில அதை கொண்டு வரணும். கொண்டு நம்ம சீர்தூக்கி பார்த்து நமக்கு எப்படி அப்படின்னு நம்ம செய்யும் போதுதான் ஒரு மேம்பாடு அப்படிங்கிறது கிடைக்கும், சரியா யோசிச்சா. அப்போ இங்க என்ன சிக்கலாகுதுன்னா, எப்பவுமே ஏன் நம்ம திருப்பி திருப்பி சகோதரர்களுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, திருப்பி டிபென்சி, அதாவது யாரையே சார்ந்து இருக்கிற மாதிரியே போற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாம நீங்க சீர்தூக்கி பாருங்க. ஏன்னா நம்மளோட ஆதியிலேருந்து ஒரு கட்டமைப்பு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்ப கட்டமைப்பு யார் சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா பெண் சார்ந்தது. அதாவது ஆண் பெண் சமம், ஆண் பெண் இப்படிதான் சொல்லி நம்மளை இது பண்றாங்களே. ஆண் பெண் சமம் கிடையாது. ஆண் ஆண் பெண் அப்படிங்கிறது தனித்துவம், அது ஒரு தனித்துவம், இது ஒரு தனித்துவம். அப்ப ரெண்டும் எந்த இடத்துல ஏதாவது இது நினைச்சு யோசிச்சுக்கோங்களேன், ரயில்வே ட்ராக் மாதிரி அந்த இணைக்கோடுகள் அந்த அந்த இடையில உள்ள அந்த இதுக்கு மூலியமா, அந்த சின்ன சின்ன கட்டங்கள் மூலியமா இணைக்கப்படுது. அந்த இணைக்கோடுகள் அப்படி இணைஞ்சு போயிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் நாங்கள் சமமானவர்கள், நம்மளை உணர்ச்சியை தூண்டி விட்டு என்ன செய்யறாங்கன்னா, நம்முடைய இயல்பான அந்த நிம்மதியான வாழ்க்கையில அடி விழுது. அப்போ அதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப ஆண் பெண் தனித்துவம் இதுதான் நம்ம மனசுல வைக்க வேண்டியது இருக்குது. ஆணால செய்ய முடிய காரியங்கள் அவனால தான் செய்ய முடியும், பெண்ணால செய்ய முடிய காரியங்கள் அவளால தான் செய்ய முடியும். ஒரு குடும்பத்தோட பொருளாதார ஈட்டி அதை சிறப்பா பேணுற வேலையை ஆண் செய்யறானா, அந்த ஈட்டி வந்தத பொருளாதாரத்தை நேர்த்தியா அதை குடும்பத்தை நிர்வகிக்கிற வேலையை பெண் செய்யறா. ஆணுக்குள்ளும் பெண் தன்மை இருக்குது கேரிங்கிற இடத்துல, பெண்ணுக்குள்ளும் ஆண் தன்மை இருக்குது நிர்வகிக்கிற இடத்துல. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன வராதுன்னு பாத்தீங்கன்னா, மனஸ்தாங்கள் வராது. முதல்ல கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாங்கள் வர்றதுக்கு
வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இது. ஏன்னா வேற வேற சூழல்ல வளர்றோம். நம்ம சமூக கட்டமைப்படி பெண் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இயல்பிலே வந்து அவளுக்கு அந்த தகவமைக்கிற ஆற்றல் இருக்குது, அனைத்தையும் வந்து அரவணைக்கிற ஆற்றல் இருக்குது. ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து 25 வருஷம் அங்க இருந்தாலும் அவள் அடுத்த ஒரு இடத்துக்கு வரும்போது அதையும் அவள் வந்து தனக்கானதா ஆக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இயல்பிலே அவளுக்கு இருக்குது. இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப இப்படிதான் நம்ம சமூக கட்டமைப்பு வருது. அப்படிங்கும்போது இதுல ஏட்டிக்கு போட்டிக்கான இடத்துக்கு வந்து வேலை இல்லை. சரிங்களா? அப்ப எப்படி இதை நம்ம கொண்டு வரோம்? இப்போ தொடர்ந்து நிறைய பேர் வந்து பிள்ளை பேருக்காக காத்திருப்போர் வந்து நமக்கு அதுவும் அவங்களும் தொடர்ச்சியா நமக்கு கேட்டுட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ முதல்ல வந்து என்னன்னா, ஒரு ஒரு விதமான ஒரு நம்பிக்கைங்கிறத விட இதையும் நம்ம இயல்பிலே கொண்டு வரோம். ஒரு ஆண் பெண் ஒரு திருமண பந்தத்துல இணை சேர்க்கப்படுறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய முதல் ப்ரையாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த தேவைகள் வந்து பூர்த்தி ஆகுது. அப்போ தேவைகள் பூர்த்தி ஆகும்போது இயல்பா அடுத்த கட்ட நகர்வான நல்ல கனிதரும் மரமா வந்து அந்த பெண் வந்து மாற்றப்படுறா. மாறுறக்கான சூழலங்க அமையுது. அப்ப இங்க இப்போ இது ஏன் இவ்வளோ இதுன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய சகோதரிகள் வந்து சகோதரிகள் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 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 குழுவுல இவங்க நினைக்கிறாங்க, நீங்க கண்மூடித்தனமா அங்க சொல்லப்படுதுன்னு குழுவோட தலைப்பை பார்த்து நிறைய பேர் கடந்து போறாங்க. ஆனா இங்க கண்மூடித்தனமாவோ உணர்வு இல்லாம எதுவும் சொல்லப்படுறது இல்லை. இங்க சிறப்பான அறிவு பகிரப்படுது. அறிவு வந்து எதன் மூலியமா பகிரப்படுதுன்னா அனுபவங்கள் மூலியமா பகிரப்படுது. இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சயின்ஸ் இது. அதுவும் இங்க ரொம்ப சிறப்பா வந்து நீங்களாம் அனுபவத்தை நீங்க எந்த மாதிரி நுணுக்கமா கேட்டு வர்றீங்கன்னு தெரியல. ஒரு சகோதரோட அனுபவ பகிர்வுல வந்து பாத்தீங்கன்னா 1000 விதமான விஷயங்கள்ல உள்ள பொதிஞ்சிருக்குது. ஒரு உடலும் தனித்தன்மையானது அப்படிங்கிற விஷயம் இப்ப நமக்கு தெளிவா இருக்கும். ஒரு தாய் உன்னோட பிள்ளை பேரு அவ 10 பிள்ளைங்களை பெற்றாலும் அவளுக்கு வந்து வேற வேற விதமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து புரிஞ்சுப்போம். இப்ப இதெல்லாம் ஆக சிறந்த அறிவியல். சரிங்களா? ஏன்னா உடல் வந்து அவ்வளவு அழகான அற்புதமா வந்து வடிவமைக்கப்பட்டது. அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அந்த உறுப்புகளோட என்ன சொல்ல அந்த இந்த உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிற வந்து அந்த காமன் பாயிண்ட்ல வந்துதான் மனுஷன் ஒத்து வருவான். ஆனா செப்பரேட்டா தனித்தனியா பார்த்தானா எப்படி ஆண் பெண் தனித்துவமோ அதே மாதிரி ஒவ்வொருவனும் வந்து தனித்துவமா தான் இருக்கிறாங்க. அப்போ இப்ப நம்ம முதல்ல சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு குழந்தை பேறு காலம் வந்து தாயையும் சீராக்கி அந்த குழந்தை வந்து என்ன செய்யணும், தன்னையும் வளர்த்துருக்க காலமா தான் நம்ம பாக்குறோம்னு சொல்றோம். அப்போ அந்த கர்ப்ப காலம் அப்படிங்கிறது வந்து தாய்க்கு வந்து அது ஒரு குணமாக்கும் காலம், அவளை சரி பண்ற காலம். அப்போ இப்ப ஏன் இவ்வளவு சிக்கல்? ஒரு என்ன தொந்தரவுகள்? சரி ரைட்டு, உனக்கு தொந்தரவு இருக்குதுமா, உன் பிள்ளை பேர் காலத்துல அவ்வளவு தொந்தரவுகள். அப்போ அதை கடந்து வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொல்றோம் பை பர்த்ல இருந்து இப்ப வரைக்கும் உள்ளவனோட பிரச்சனை சரியாகும் சொல்றோம். அதாவது நீ பிறந்ததுல இருந்து, ஏன்னா நம்ம வளர்க்கப்பட்ட விதங்கள் வேற. இந்த நவீன யுகம் சம்பந்தமா தான் நம்ம வளர்க்கப்பட்டோம். அது சார்ந்தது கழிவுகள் தான் நமக்கு உள்ள புகுத்தப்பட்டது, ரசாயனங்கள் தான் உள்ள புகுத்தப்பட்டது. அப்ப அப்படி நம்ம வளர்ந்து வந்த விதத்துல பாத்தீங்கன்னா, அதை எப்படி அது வாய்ப்பா பயன்படுத்தினா அந்த உடம்பு அந்த 9 மாத காலமும் வந்து அவளை வந்து குணமாக்குற காலமா தான். அதுக்கு குணம் அப்படின்னு வரும்போதே பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சகோதரி ஒருத்தவங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது அந்த போஸ்ட் பார்டம் சிம்டம்ஸ் நம்ம எப்படி கடந்து வர்றது அப்படின்னு. அதாவது பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் வந்து நம்ம மனதிலே நிறைய குழப்பத்துக்கு ஆளாறோம். அது அப்படி இல்லம்மா. அது என்னன்னா குணமாக்கும் காலம் நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, உடல் ரீதியா மட்டுமில்ல மன ரீதியாவும் நம்மளுடைய உடல் சார்ந்த தொந்தரவுகள் வந்து அங்க சீராகிறதுனால அதாவது நவீனம் வந்து அதை எப்படி பாக்குதுன்னா, அவளா பிள்ளை பேரு காலமா அவ சில சிக்கல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மனநோய் மாதிரியே அவங்க ஆக்கி விடுறாங்க. அதுக்குள்ள ஏன் போறீங்க? நம்ம தானே கடந்து வர்றோம். அப்ப நம்ம கடந்து வரும்போது ஆழ்ந்து பார்ப்போமே. இப்ப ஒரு 40 சகோதரிகள் ஒரு அனுபவத்தை சொல்றாங்க. அப்ப அவங்க எளிமையா கடந்து வந்திருக்காங்கன்னா நம்மளால ஏன் முடியலன்னு பார்த்தா, நவீனம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த சொல்லாடல்கள் வந்து நம்மளோட அடி மனசுல நம்ம பதிவு பண்ணி வச்சிடுறோம். பிள்ளை பேரா நமக்கு வந்து இந்த மாதிரி மனசிக்கல் இருக்கும், குழந்தை பிறந்துச்சா நமக்கு இந்த மாதிரி மனசிக்கல் இருக்கும், திருமணம் முடிந்த இப்ப பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே வந்து அலோபதியில வந்து கவுன்சிலிங் போங்கன்னு சொல்றாங்க. ஒரு கைனாவை பார்த்து ஆண் பெண் இருவரும் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதோட தேவை என்ன? ஒரு அனுபவப்பட்டவங்க கிட்ட வந்து நம்ம போய் வந்து பேசி, அதாவது முன்னாடி கூட்டு குடும்பமா இருந்ததுனால மாமா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, அண்ணி இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, நாசுக்கா நிறைய விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம இப்ப நினைக்கிறோம் முதல்லதான் வந்து ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்க. அப்படி இல்லை. நல்லா கேட்டு பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு இப்போ உங்களுக்கு பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யார் அவங்களோட தாம்பத்தியத்தை பத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்தா, அவங்க வீட்டுல அவங்களோட பெரிய அண்ணனோ இல்ல பெரியப்பா பையனோ இல்ல அத்தையோ அல்லது மாமாவோ சித்தியோ யாரோ ஒருத்தவங்க வந்து
அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க 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 அனுபவிச்சு கடந்து வருது. இப்படித்தான் வந்து அவங்க அறிவு வந்து எப்படி அழகா வந்து கடத்தப்பட்டிருக்குது. ஆனா இப்ப நம்ம எல்லாத்தையும் வந்து என்ன சொன்னா, இங்க நமக்கு இப்போ மீடியா இருக்கனால இதுல தட்டலான்னு பார்த்து தட்டி தேடுறோம். ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயம், ஆளாளுக்கு ஒரு விஷயம் படிச்சதை வந்து கக்கிற மாதிரி கக்கி வைக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஏன் ஒரு மனவெறியை தருதுன்னா, இப்ப வர அழைக்கிற இந்த சகோதரிகிட்ட எல்லாம் கேட்கும்போது, அந்த நம்மளோட பெண் சார்ந்த உடலமைப்போட அந்த பீரியட் சைக்கிள் சிம்பிளா வந்து அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, பீரியட்ஸ் முடிஞ்சிலேருந்து ஒரு நாள் டு ஒரு நாள் இணை சேரணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நம்ம தானே அதை யோசிக்கணும். இது முடியுமா? அப்போ நம்ம ஒரு இறுக்கத்துக்கு உள்ள போயிடுறோம். கல்யாணம் முடிஞ்சிச்சா அடுத்து வந்து அடுத்து குழந்தைக்குன்னு யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளை அறியாமலே வந்து நம்ம வந்து இறுக்கத்துக்கு உள்ள போயிடுறோம். இது இருக்காம நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது முதல்ல. அப்ப எப்படி வந்து ஒரு டைம் டேபிள் படி எது செய்ய முடியும்? அப்ப நான்லாம் யோசிப்பேன், இவங்களுக்கு எதுவுமே தெரியாம எந்த இதுவும் தெரியாம சும்மா அவங்க வந்து அவங்க நாட்கள் கடந்து வந்திருந்தாலே அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிள்ளை செல்வங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்கும். ஆனா இவங்க ப்ரீ பிளான்ங்கிற பேர்ல என்னன்னா அதை இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப இந்த மாதிரி தான் செய்யணும் அந்த மாதிரி தான் செய்யணும்னு சில ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க ஃபாலோ பண்றதுதான் இங்க சிக்கலுக்கு வருது. இன்னொன்று வந்து உணவு குறித்த தேடல். இப்ப நல்லாவே இந்த குழுல வந்து இப்போ 3-4 வருஷமா பயணிக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும் எது. நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். தேவைக்கான உணவு எது, விருப்பத்துக்கான உணவு, ஆரோக்கிய உணவு, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம தொடர்ந்து குழுல பேசிட்டே இருக்கிறோம். நீங்க திருப்பியும் சந்தேகங்களை வந்து குழுல கேளுங்க, தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நமக்கே தெரியும் ஒரு வீட்டுல, அதான் சொல்ல முதல்ல ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா, அஞ்சரை பெட்டி அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெண் புரிஞ்சுக்கிட்டானாலே வந்து அவ்வளோ வந்து அற்புதமா வந்து அவரோட குடும்பத்தை வந்து அவ பேணலாம். ஆனா இப்ப அஞ்சரை பெட்டி பத்தி யோசிக்கிறதுக்கே டைம் கொடுக்காம நம்மளும் வேலையை நோக்கி ஓட வேண்டி இருக்குது. சரி பரவாயில்ல, அந்த ஓட்டத்தின் மத்தியிலும் நமக்கான அந்த நேரங்கள் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம பிஸியா இருக்கிறோம் அந்த சொல்லிட்டு பொழுதுபோக்குக்காக நம்ம நிறைய நேரங்களை ஒதுக்குறோம். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா நமக்கான தேவைகளை என்ன, இப்ப நம்ம அடுத்து நம்ம தலைமுறைகள் சிறப்பா வரணும் அதுக்கு என்ன பண்றேன் அப்படிங்கிற இதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சா ரொம்ப எளிமையா நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு கை கொள்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிள்ளை பேர் காலத்துல வந்து சில விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. வாந்தி வருது, மயக்கம் வருது, அப்புறம் கால் வீக்கம் வருது, நரம்பு பிடிச்சி இழுக்குது, அரிப்பு பிரச்சனை இருக்குது, இப்படி எல்லாமே சொல்றாங்க. பிரச்சனை இருக்குங்கிறதோட மாத்தி யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளுமே வந்து 20-25 வயசு வரைக்கும் மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ இது சார்ந்த புரியலுமே இதுக்குள்ள வர்றோம். இன்னும் இங்கே நிறைய ஸ்மார்ட்னஸ் என்ன நடக்குன்னா, நிறைய பிள்ளைங்க வந்து அங்க மருத்துவமனை போய் செக்அப் பண்ணிக்கிறீங்க, ஸ்கேன் பண்ணிக்கிறீங்க, எல்லாம் பண்ணிட்டு ஆனா எனக்கு சுகப்பிரசவம் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக குழுல சில கேள்விகளை மொட்டையா கேட்டு வைக்கிறீங்க. நம்ம எந்த வழிமுறை ஃபாலோ பண்றோம்னு சொல்றது இல்ல, எது செஞ்சீங்கன்னு சொல்ல, சும்மா இந்த பிரச்சனை இது மருந்து அது அல்ல. நீங்க இப்படியே போயிட்டே இருந்தோம்னா திருப்பியும் நம்ம வந்து அலோபதி நம்மளை எப்படி உள்ள தெளிச்சோ அதே மாதிரி மரபு மருத்துவங்கிற பேர்ல வந்து பழையபடி நம்ம சிக்கலுக்குள்ள உள்ளாகும். அதனால மருந்து கான்செப்டுக்குள்ள நுழையாம இருக்கணும் அப்படின்னா நம்ம பிரச்சனை என்ன நமக்கு சரியாகுது அப்படிங்கிற சிந்தனை, அதான் சொன்னேன் பாத்தீங்களா, குணமாக்கும் காலம் அப்படிங்கிறது நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே இப்ப இந்த தொந்தரவுகளை சில சகோதரிகள் அனுபவிச்சு கடந்து வெளியில வந்திருப்பாங்களா, அவங்க கிட்ட கேட்டு வந்து நம்ம தெளிவு பெற்றுக்கலாம். அப்ப நமக்கு என்ன மாதிரி அங்க கிடைக்கும் அப்படின்னா உடலுக்கு தேவையான அந்த ஓய்வு எடுக்கிறத பத்தியும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான இப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்ப எங்க வீட்டுல இந்த மாதிரி உணவு பழக்கம் நாங்க ஃபாலோ பண்ணுவோம்னு ஒரு விஷயம் சொல்லும் போது அது நமக்கு கை கொள்ள முடிஞ்சுன்னா நம்ம ஈஸியா நம்ம கை கொண்டுக்கலாம். ரொம்ப எளிமையா இதான் கடத்தல், ரொம்ப எளிமையான விஷயம். நமக்கு நிறைய மறக்கடிக்க வச்சுட்டாங்க இல்லையா. இப்ப அதுல பாத்தீங்கன்னா முதல்ல நான் நம்ம என்னத்தை பத்தி பாக்குறோம்னா, இப்போ நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைகளா இருக்கட்டும் அல்லது நீங்களுமே பாத்தீங்கன்னா உங்களோட நீர் தேவை, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், உங்களோட நீர் தேவை சரியா பூர்த்தி ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா பெண்களும் அப்படிதான், நீங்க சமைக்கும் போது சமைக்கிறீங்க, அந்த நாக்கு அந்த இதெல்லாம் வறளுது. ஆனா அப்போ நம்ம வந்து அந்த தண்ணி தேவை உணர்ந்து நம்ம தண்ணி குடிக்கிறோமா, சரியா வந்து நம்ம பாத்ரூம் போறோமா, கண்ட்ரோல் பண்றோம். இப்போ ஒரு ஊருக்கு போறோம், இப்ப நமக்கு பயணங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடிலாம் அப்படி இல்லை, அவங்க வந்து ரொம்ப குறுகிய வட்டத்திலே இருந்தாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா பெண் கொடுத்து பெண் வாங்குறதே முதல்ல வந்து அவங்க தெருவுக்குள்ளே இருந்தது, அதாவது சொந்தத்துக்குள்ளே இருந்தது. அடுத்து பார்த்தா பக்கத்து ஊர்ல இருந்துச்சு, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே மேக்சிமம் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, நம்ம படிப்பு வேலை திருமணம் சொல்லிட்டு பல மைல்கள் தள்ளி வர்றோம். அப்படி பாத்தீங்கன்னா பயணங்கள் நமக்கு அதிகமாகுது. அந்த பயணங்கள் நேரத்துல ஒழுங்கா வந்து நம்ம நீர் தேவை நம்ம பூர்த்தி பண்றோமா, நமக்கான அந்த பாத்ரூம் போறது, சிறுநீர் கழிக்கிறோம் நம்ம சரியா செய்யறோமா, அதுலயே ஆரம்பிக்குது. இப்ப பிள்ளை பேருக்கா காத்திருக்கிறவங்க நல்லா வந்து மனசுல ஏத்திக்கோங்க, கணவன் 2 பேரும் அமர்ந்து பேசுங்க. நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படிங்கறத நீங்க பேசுங்க. முதல்ல சொன்ன மாதிரி கணக்கிடலுக்கு உள்ள போகாம இருந்தாலே வந்து உங்களோட தேவைகள் சரியா பூர்த்தி ஆகிற பட்சத்திலே வந்து குழந்தை பேருங்கிறது ரொம்ப எளிமையா சாத்தியம். அலோபதி கணக்கிடலுக்கு நீங்க போகாம இருந்தாலே
ஏன்னா அதுக்கு பாசிபிளே இல்லை. நீங்க அமர்ந்து யோசிச்சீங்கனாலே தெரியும். அவங்க சொல்றபடி ஆல்டர்னேட் டேஸ் அப்படிங்கிறது 10 நாள் ஆல்டர்னேட் டேஸ்ங்கும் போது ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சூழல் பொருத்தமா இருக்காது, உடல் பொருத்தமா இருக்காது. அப்படியாவது நீங்க யோசிச்சு பாருங்க, இது பாசிபிளா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது பாசிபிள் இல்லை. அதுக்கான விளக்கங்கள் நான் பின்னாடி சொல்றேன். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய நீர் தேவை நமக்கு எப்படி நம்ம பூர்த்தி பண்றோம் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்போ இப்போ சொல்ற காரணம், இப்ப நிறைய பேர் வந்து குழந்தைங்களை வச்சிருக்கோம். அப்போ சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே பாருங்க. இப்போ இந்த ஸ்கூல்ல நீங்க கொண்டு விடும்போதே அங்க ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, அவ எப்போ யூரின் கேட்டாலும் நீங்க விடணும், எப்போ பாத்ரூம் கேட்டாலும் குழந்தை கேட்டாலும் விடணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் அங்க சொல்லிட்டு வாங்க. வீடையும் குழந்தை, அதாவது ஸ்கூலையும் குழந்தைக்கு வந்து வீட்டு சூழல் மாதிரி ஒரு சூழலை நீங்க உருவாக்கிட்டு வாங்க. அது எப்படி, அதை மீறி அவங்க எப்படி விடாம இருக்க முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க விட மாட்டாங்க. அது என்ன, நீங்க ஃபீஸ் கொடுத்து படிக்க வைக்கீங்களோ, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்களோ, அந்த இடத்துல வந்து இதை கூட சாதிக்க முடியல அப்படின்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்ந்து என்னது சாதிக்க போறாங்க? குழந்தைகிட்டையும் ஸ்ட்ராங்கா சொல்லியே அனுப்புங்க. உனக்கு எப்போ யூரின் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணாம போ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ முதல் தேவை நீர். உயிர் சத்து அப்படிங்கிறது அந்த ஒரு துளி நீர்ல இருந்து உருவாகி வருது இல்லையா? ஆண்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு துளி நீர், அது போய் அது எவ்வளவு அழகா வீரியமா போய் அந்த கருமுட்டை கூட இணைஞ்சி ஒரு 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 அழகான ஒரு ஜீவனை வந்து உருவாக்குது. இந்த செஞ்சு வச்ச மாதிரி அந்த கண்ணு காது மூக்கு அதை யார் செய்யறா? அப்ப இதுலதான் நம்ம சொல்றோம், இறைனா நீங்க இறை, இயற்கைனா இயற்கை, அதுதான் இயல்புனா இயல்பு. அப்போ இங்க முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த நீர் தேவையிலேருந்து ஆரம்பிக்குது. அதை சரியா முதல்ல வந்து கணவன் மனைவி நீங்க 2 பேருமே யோசிச்சு பாருங்க, நம்ம பூர்த்தி பண்றோமா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப நீர் தேவை பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்மளோட ஆடை வந்து இப்ப எப்படி இருக்குது, நம்மளோட இப்போதைக்குள்ள கல்ச்சருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்னன்னா, அந்த உடல் அமைப்பை தூக்கி காட்டுற மாதிரி தான் ஆண் பெண்ணோட ஆடை அமைப்பும் இருக்குது. அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அட்லீஸ்ட் நீங்க வேலைக்கு போகும்போது ஒரு விதமான ஆடைனாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே தளர்வான உடை அணியிருக்கு பாருங்க. நல்ல காட்டன் துணி, தளர்வான உடை அணிங்க. முன்னாடி எல்லாம் அப்படிதானே இருந்தாங்க. அந்த மாதிரி தளர்வான உடைய வந்து அணிறதுக்கான வழிவகைகளை யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் கேட்கறேன், சில சகோதரிகிட்ட கேட்கறேன், அவங்க 24 hours நாங்க பிரேசில் போட்டு தான் இருப்போங்கிறாங்க. அதெல்லாம் எப்படிமா முடியும் கேட்டா? ஜாயின்ட் ஃபேமிலி இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம தான் நம்ம நினைச்சுக்கிறோம். அதாவது இங்க உறவுகள் மத்தியில வந்து அங்க வக்கரமா பாக்குறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அதனால வந்து உங்களோட ஆடைகளை வந்து நம்ம கண்ணியமான உடை உடுக்க போறோம். அது வந்து அந்த ஆடையில கவனம் செலுத்துங்க. ஆண்களுக்கும் சொல்றேன், அதாவது அந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நிறைய பேர் மாத்திருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் அதுல கவனத்தை செலுத்தி பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி போனை பாக்கெட்ல வைக்கிறது, ஒரு சின்ன பை வேணா வச்சுக்கோங்க. தோல்ல போடுற மாதிரி இப்பெல்லாம் வந்திருக்குதுல குட்டி, அந்த தோல்ல போடுற சோல்டர் பேக், அதுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து போன் தேவையா இருக்குது. நம்ம வந்து இதை சார்ந்துதான் நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய வியாபாரங்கள் எல்லாமே இதை சார்ந்து இருக்கனால அதை நம்ம நகட்டி வைக்க முடியாது. அந்த பாக்கெட்ல போடுறது, அந்த பேண்ட் பாக்கெட்ல, ஷர்ட் பாக்கெட்ல போடுறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்க அந்த குட்டி பேக் இருக்குது அதுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. போட்டு நீங்க பின்னாடி போட்டீங்கன்னா அது பாட்டு கிடக்க போகுது. அப்படி அப்படி கொஞ்சம் மாத்தி பாருங்க. அப்ப நம்ம இப்ப வந்து தண்ணி நேர்த்தியவை பார்த்தோம். அதே மாதிரி வந்து இப்ப இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நாள் கணக்கு சொன்னதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு அழுத்தத்துக்குள்ளேயே தான் இருந்த மாதிரி இருக்குது. கணவன் மனைவி வந்து ஒரு அழுத்தம், ஒரு படபடப்பு, அந்த இணை சேர்றது அப்படின்னு பார்த்தா இன்பமா இருக்கணும் அப்படின்னா இங்க வந்து அதுக்கான இடமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுட்டு அதை நோக்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப வந்து ஒரு அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகுது. இன்னொரு நல்லா கவனிச்சு பாருங்க. பெண் வந்து அந்த பூப்பைய இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்றாங்க இல்லையா? கொஞ்சம் கவனிங்க, உங்க பெண் பிள்ளைங்களை நீங்க கொஞ்சம் கவனிங்க. அவரோட உணவு பழக்கத்தை கொஞ்சம் நீங்க பாருங்க. பார்த்துட்டு, ஏன்னா வெளி உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எப்போ ஒரு விசேஷ வீட்டுக்கு போறோம் அப்ப சாப்பிடுறது, அல்லது ஏதோ ஒரு முறை ஒரு அக்கேஷனால நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சாப்பிடுறது, அதெல்லாம் வேற. ஆனா பிடிவாதத்துக்கு ஆளாக்கி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது வந்து அது வந்து தவறுதான். இந்த இடத்துல கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்ம கண்டிச்சுதான் ஆகணும் பிள்ளைங்களை. போக்குல விடுறது, அவன் போக்குல விடுறது வந்து அது பின்னால நம்ம பிள்ளைங்களுக்கு தலைமையில நம்ம இந்த எரித்தனல வைக்கிறோங்கிறோம்ல, அந்த மாதிரிதான் இப்போ ஆயிட்டு இருக்குது. இப்ப ரசாயனங்கள்ல இருந்து முற்றிலும் நம்ம வந்து வெளியேறிறோம். நிறைய பேர் வந்து அதுல ரெடியா இருக்கிறாங்க. ரசாயன கலவைகள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு முழுவதுமா வந்து வெளியேறக்கான மனப்பக்கம் வந்துருது. நம்ம இயற்கை வாழ்வியல்ல இருக்கோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். இன்னும் என்னன்னா, நிறைய விஷயங்களை வந்து ப்ரொசீஜரா பிடிச்சு நிறுத்தாம இயல்புக்கு கொண்டு வர பாருங்க. சரிங்களா? நம்ம நல்ல உணவு தானே சாப்பிடுறோம், நல்ல உணவு, இதுவே வந்து ஒரு விதமான மனசிக்கல் தான். சரிங்களா? இதுவே ஒரு விதமான மனசிக்கல் தான். நம்ம நல்ல உணவு எடுத்துக்கிறோம், எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம சாப்பிடுறோம். ஆனாலும் ஏன் நமக்கு வந்து இந்த தொந்தரவுகள் இருக்குது? ஏன் இந்த மாதிரி விஷயமே வந்து என்னன்னா தேவையில்லாத மன அழுத்தம் தான், தேவையில்லாத படபடப்பு தான். நம்ம வந்து சூழலுக்கு பொருத்தமா இருக்கிறோம். நமக்கு தெரியுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தெரியுது எது தேவை, எது நல்லது, எது ஆகாது நமக்கு தெரியுது. அதோட லிமிட் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து சிறப்பான விஷயங்களை வந்து நம்ம எடுத்துட்டு கொண்டு போகலாம். இப்போ இந்த ஏஜ் அட்டன் பண்ற சொன்னல, ஆண் பெண் இரண்டு
2 குழந்தைகளுக்குமே அதுதான். அவங்கள்ட்ட சொல்லியே வளருங்க. பெண் பிள்ளைங்க வந்து அவங்களும் இதேதான். பாத்ரூம் போறதில்ல பிள்ளைங்க. நெறைய பிள்ளைங்க போறதில்ல. காலையில வீட்லேருந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. திருப்பி வீட்டுக்கு வரக்கு 5, 6 மணி வருது. நெறைய குழந்தைங்க வந்து அந்த கேப்ல ஸ்கூல்ல வந்து பாத்ரூம் போறதே இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் பெற்றோர் கவனிங்க. கேளுங்க. பாத்ரூம் போறியான்னு கேளுங்க. தண்ணி சரியா குடிக்கிறாளான்னு கவனிங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து இப்போ பிள்ளைங்கள நம்ம வெளியிலலாம் அனுப்புறனால நாப்கின் பயன்பாடு எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. அட்லீஸ்ட் உங்க வீட்ல லீவ்ல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து காட்டன் துணியை வந்து பயன்படுத்துறது கொடுங்க. பிள்ளைங்களுக்கு பழகட்டும். அவ அதையும் பழகட்டும். இப்போ வெளியில போகும்போது நாப்கின் தான் பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கும்போது இப்போ கிடைக்குது. கொஞ்சம் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய செலவழிக்கிறோம் ஒரு ஆடைக்காக. இப்போ வந்து ஆடம்பரங்கிற பேர்ல ஒரு ஆடைக்காக, அதாவது துணிகளுக்காக ஆடம்பர செலவுக்காக பண்ற செலவுகள்லாம் வந்து ரொம்ப உச்சமா இருக்குது. ஆனா ரொம்ப ப்ரையாரிட்டி என்ன, தேவை என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெர்பல் நாப்கின் எங்க கிடைக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு முடியாத பட்சத்துல நாப்கின் வந்து குழந்தையோட ஸ்கின்ல படாம அதுக்கு மேல ஒரு கிளாத் பயன்படுத்தி அந்த மாதிரி பழக்குங்க. குழந்தைங்க பழகிப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் இல்ல. இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என் அக்கா எல்லாருமே வந்து துணி பயன்படுத்தின காலம். இப்ப நான் வந்து ஃபுல்லா படிக்கிறதுக்குன்னு வெளியே போய் ஹாஸ்டல் 8 வருஷம் நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா நாப்கின் பயன்பாடு. ஆனா ஆரம்பத்திலே வந்து அது ஒரு காட்ஸ் கிரேஸ் நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னா அது நேரடியா ஸ்கின்ல படுறது வந்து எனக்கு பிடிக்காதனால மேல வந்து அந்த காட்டன் துணியை வச்சு அது அது ஒரு சேஃப்டி அப்படி வச்சே இருந்து அது என்னமோ அது அது ஒரு ஞானமா நமக்கு அது வெளிப்பட்டு இருக்குது. அப்படியே பயன்படுத்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இச்சிங், அந்த தொந்தரவு, அதாவது அந்த அரிப்பு, அந்த எரிச்சல் அதெல்லாம் வந்து இல்லை. அப்போ அங்க அந்த அரிப்பு எரிச்சலாம் இல்லைன்னா அவளுடைய அந்த மாதவிடாய் காலமும் அவ எளிமையா கடந்து வர முடியுது. இப்ப இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா நாப்கின்ல அடிக்கிற அடி. அப்ப அவளுக்கு எப்பவுமே ஒரு இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்குது. அப்ப அந்த இரிட்டேஷன் வந்து அது கோவமா எரிச்சலா வரும்போது இவங்க அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. என்ன சொல்ல, மாதவிட காலம் அவ அப்படிதான் இருப்பா அப்படின்னு. அப்படிதான் இருப்பான்னு கடந்து வர்றது சரி, ஓகே. உடல்ல வந்து ஒரு கழிவு வெளியேற்றம் நடக்குது அப்படிங்கும்போது அவளுக்கு தேவையான ஓய்வு கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆகாரம் கொடுக்குறோம். இப்படித்தான் நம்ம அதை கொண்டு போயிருக்கணுமே தவிர என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த 3 நாள் அவளுக்கு மனநோயின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே அவளுக்கு சேவகம் பண்ணுங்க, எல்லாருமே அவளை தாங்குங்க. அப்படி இல்ல நமக்கு சேவகம் பண்ணல, தாங்கல அப்படின்னா அவ வந்து என்ன எப்படி சித்தரிச்சிட்டாங்க, மென்டலாவே ஆயிருவா அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிட்டாங்க. பெண்கிறவ அப்படி கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட சக்தியை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. நீங்க வேலைக்கு போற சகோதரிகளா இருந்தாலும் அந்த சகோதரிகள் வந்து நீங்க கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய வந்து நாப்கின்ல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய நீர் தேவையை கவனிங்க. நீங்க நாப்கின் பயன்பாடு கவனிங்க. உங்களோட உணவுகளை பத்தி கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சமைக்கும் போதும் அந்த நீர் தேவை இருக்கும், அதை வந்து பூர்த்தி பண்ணிக்க. அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கு நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்களும் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது நீங்க எத்தனை பேர் அதை நிறைய பேர் கேட்கறாங்க. இப்போ அதனால இப்போ நம்ம அதை சொல்லிடலான்னு பார்த்தேன். என்னன்னா பால் கொடுத்துட்டே இருக்கும் போதே வந்து ரொம்ப தொண்டை வறட்சியா இருக்குது, தண்ணி குடிக்கணும் போல இருக்குது. ஆனா பால் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குடிக்கிறப்ப சொல்றீங்க. இல்ல, உங்களுக்கு அப்படி தேவையா இருந்துச்சுன்னா நீங்க வந்து பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க வந்து தாராளமா எடுத்து சுவைச்சு நீங்க வந்து குடிக்கலாம். நல்லா இருக்கும், அமிர்தமா இருக்கும். தண்ணி நீங்க வாயில வச்சு அந்த நேரம் சுவைச்சு குடிக்கும். ஏன்னா அழகா நம்ம தேவைக்கு அதை எடுத்துக்கும் போது அதோட அந்த அதுல இருக்க நமக்கு சுவை வந்து நம்மளால வந்து உணர முடியும். அப்படி நீங்க வந்து குடிங்க. இப்போ வந்து நிறைய பேர் அடுத்து உடனே கேட்பீங்க தண்ணினா எந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது அப்படி இப்படி. உங்களுக்கு எளிமையா பொதுவா மண்பானையில ஊற்றி வச்சு நம்ம குடிக்கிறோம். ரொம்ப சில்லா இருக்க காலம்னா மண்பானையில் இருக்க தண்ணியை பழையபடி சில்வருக்கு மாற்றி வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். அது உங்களுக்கு எது உங்களுக்கு எளிமையா கை கொள்ளுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உடனே சொல்றாங்க காப்பர்ல வச்சு பயன்படுத்த, காப்பர் விலை அதிகம். உடனே அதை கண்ணு மூடித்தனமா வாங்கி வச்சுட்டு அதை கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு அதுக்கு அதை பராமரிக்க முடியாம தூக்கி போட்டு இந்த மாதிரிலாம் இல்லாம எளிமையா எப்படி விஷயங்கள் கை கொள்ள முடியும். மண்பானை அழகா வாங்கி வச்சுக்கலாம். எந்த தண்ணியா இருந்தாலும் நீங்க அது பாட்டுக்கு அதில் ஊற்றி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஒரு நிமிஷம், நான் வாட்டி பேசிட்டே இருக்கேன். இடையில சந்தேகம் இருந்தா தாராளமா நிறுத்தி கேளுங்க. கிரி, நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குறேன். இடையில ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா கேட்கலாம். அல்லது நீங்க சொல்றதுல இந்த விஷயத்துல எங்களுக்கு உடன்பட முடியல அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தாலும் நீங்க தாராளமா நிறுத்தி சொல்லலாம். ஏன்னா நமக்கு கலந்து பேசிக்கலாம். அப்போ இப்போ ஒருத்தவங்க எதுல உடன்பட முடியல அப்படின்னு நீங்க சொல்றத நம்ம அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம அதை சீர்தூக்கி பார்க்கலாம். அப்ப என்ன இதுல எந்த விஷயம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம இப்ப பேசுற விஷயமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளா சகோதரர்களோட பழகின விஷயம், அப்புறம் நம்ம கடந்து வந்த விஷயம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட விஷயம், இதெல்லாம் வச்சுதான் அந்த அனுபவ அறிவு பகிரப்பட்டு இருக்குது. அப்ப இந்த இடத்துல எங்கேயாவது வந்து உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு நெருடல் இருக்குது, இல்ல இந்த இடம்
இப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்க சொல்ற தாராளமா. ஏன்னா அதுக்குதான் நம்ம இந்த கலந்துரையாடல நோக்கமே அதான். ஓப்பன் மைண்டா பேசுங்க சகோதரிகள், பேசுங்க. இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க தாராளமா பேசுங்க. நம்ம பேசி நம்மளை தெளிவுபடுத்தினா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை வந்து நம்ம சீரா வந்து கொண்டு போக முடியும். அதனால எதுனாலும் நீங்க ஸ்டாப் பண்ணி கேளுங்க, நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நமக்குள்ள நம்ம பேசி தெளிவு அடைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ மாதவிடாய் பத்தி நம்ம வந்து இப்போ சொல்லியாச்சு. அந்த காலங்களை எப்படி நம்ம கடந்து வரணும்னு நம்ம சொல்லியாச்சு. இது நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு முறை குழுவில் சொல்லியிருக்கிறோம். அந்த அந்த மாதவிடாய் காலங்களில் அந்த ஓய்வு அவசியம் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 3 நாட்கள் வந்து நம்ம வந்து தலைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல், ஏன்னா அந்த உடல் சூடை அழகாக நீங்கள் கவனித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நாட்களே வந்து அந்த 3 நாளுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்கும்போது அந்த 3 நாளுக்கு சிறப்பாக அது கழிவுகள் வெளியேறி தேவையான ஓய்வும் கொடுக்குறோம். ஆகாரங்களும் அதுக்கு அனுசரித்து எளிமையான உணவு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாவே வந்து நம்ம எளிமையாக கடந்து வரலாம். ரொம்ப சிறப்பாக. இப்போ ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ ரொம்ப அலைஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அந்த மாதவிடாய் நாட்கள் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் வலி நிறைந்ததாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஏதாவது ஒரு தொடராக ஏதாவது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு, நமக்கு தூக்கம் கொஞ்சம் சீர்கட்டுச்சு அப்படின்னாலும் அந்த மாதவிடாய் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் வலி மிகுந்ததாக இருக்கும். ஐயோ இந்த மாதம் எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு காரணம் நமக்கே தெரிஞ்சிடும். ஓ இதனால தான், சரி பரவாயில்ல, ஓகே அப்போ அடுத்து நம்ம சீர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இப்படி யோசிச்சுட்டா வந்து அந்த விஷயத்தை வந்து எளிமையாக கடந்து வரலாம். ஓ ஐயோ எனக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்கு வேண்டாம். அந்த வழியிலையும் அந்த வழி எப்படி நம்ம கடந்து வரலாம், எப்படி எளிமையான ஆகாரம் எடுத்து தேவைப்பட்டா வந்து கொஞ்சம் மென்மையா ஒத்தடெல்லாம் கொடுத்து அப்படி 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 நம்மளை வந்து கொஞ்சம் நம்ம சுகமாக்கி அந்த மாதவிடாய் காலங்களை வந்து நம்ம கடந்து வரலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்கள் எல்லாமே வந்து எனக்கு ஒரு டவுட். கேளுங்கம்மா. இது மென்ஸ்ட்ரல் கப்னு சொல்றாங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா இல்ல அதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்களா? நான் வந்து என்ன சொல்றேன்னா துணி பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். அப்போ வந்து உங்களை வேணா சரி வேற வழி இல்லை வேலைக்கு போறீங்கன்னா ஹெர்பல் நாப்கின் பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு மென்சல் கப் நம்ம தலைமுறையை வந்து சீரழிக்கிறதுக்கு வந்த ஒரு விஷயம்தான் அது. ஒரு ஒரு கப்பை கொண்டு உள்ள கொண்டு வச்சு யோசிச்சு பாருங்க, ஒரு அன்னீசியா இல்லையா? அதை கேட்கறக்கே ஒரு அன்னீசியா இல்லையா? இப்படிதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சரிங்களா? எந்த ஒரு விஷயம் வந்து அவன் வந்து உனக்கு எளிமை உனக்கு ஈஸின்னு சொல்றான் அப்படின்னாலே நம்மளை அடிக்கிறக்கும் அடி வாங்குறதுக்கும் தான் அதை பயன்படுத்துறாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து கேள்வி கேட்காம பயன்படுத்த ஆரம்பிச்சதன் விளைவு தான் இன்னைக்கு பாருங்க ஸ்கூல்ல வந்து குத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. கர்ப்பவாய் புற்றுநோய் சொல்லிட்டு வருமா, அதனால உங்களுக்கு தடை பண்றதுக்காக ஊசி போட வரும். எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். சரிங்களா? அப்போ ஏன் அதுதான் சொல்றேன், ஒரு விஷயம் ஏன் வருதுன்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சுட்டு நம்ம முன்னாடியெல்லாம் வந்து இப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நம்ம பேசுறதுதான் சிறப்பான சயின்ஸ். நம்ம பேசுறது தான் சரிங்களா? இங்க நம்ம நம்ம இங்க பேசி எடுத்துக்கிறதா சரியான நாலேஜ். ரொம்ப நன்றிம்மா. நீங்க இந்த மென்ஷல் நான் ஆக்சுவலி மறந்துட்டேன் அதை, ரொம்ப கரெக்டா எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க. ரொம்பவே நன்றி. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அது ஒரு 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 அந்நிய பொருளை கொண்டு போய் அந்த கப்பை கொண்டு உள்ள வச்சு பாருங்க எவ்வளோ ஒரு மோசமான கண்டிஷன் நம்ம தள்ளி விட்டுருக்காங்க பாருங்களேன். அதான் அதனால இயல்பு இது. முன்னாடியெல்லாம் ரொம்ப முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பெண்கள் நல்லா கடுமையாக வேலை செய்வாங்க, அவ்வளோ ஆற்றலோடு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த 2 நாட்கள் மட்டும் ஓய்வு. அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல அவங்க அப்படியே அது பாட்டுக்கு படுத்தே இருப்பாங்களாம், கீழே அந்த சாக்கு மாதிரி விரிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் இலைத்தலைகள் பயன்படுத்தக்காத இலைத்தலைகளை படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என் அம்மா கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ரொம்ப முன்னாடியெல்லாம் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களே வந்து துணியை பயன்படுத்துகிற இதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படி சொல்லுவாங்களாம், அந்த 2 நாள் நமக்கு ஓய்வு. அங்காவது அந்த ஒரு ஓரமான இடத்துல வந்து கீழே அந்த சாக்கு மாதிரியெல்லாம் விரிச்சு அந்த பழைய துணியெல்லாம் விரிச்சு அப்படி படுக்க வச்சுட்டு அது கடைசியில் அதை முடிச்சுட்டு அப்படி இது பண்ணிடுவாங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப அழகா 2 நாள் அந்த 2 நாளில் ரொம்ப எளிமையாக கடந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அவங்க மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குளியல் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மற்ற நாட்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்கள் வாட்டுக்கு குளிச்சுட்டு உங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். இதில் வந்து ஒரு சிலர் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, எனக்கு டெய்லியுமே தலை குளிச்சு பழக்கம் இல்லை, ஏன்னா நான் வந்து வேலைக்கு போகிறனால எனக்கு தலை காயறது இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னு. குளியல் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம், அது வந்து தலை குளிக்கணும். அப்போ இன்னொரு ஒரு சகோதரி கேட்டாங்க, தண்ணி ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கனால எனக்கு நிறைய வந்து முடி வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு. ஆனால் இப்போ குளியலுங்கிறது ஒரு பொதுவான விஷயம், அது காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கிறது நல்லது.
இப்போ உங்களுக்கு அதுக்கான சூழலை வந்து நீங்க எப்படி உருவாக்க முடியுமோ அப்படி நீங்க உருவாக்கி வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எனக்கு தலை குளிச்சு பழக்கமா இருக்குன்னா, சரி எடுத்தோடனே இப்படி ஆரம்பிக்காம உங்க பழக்கத்துல இருந்து என்ன மாற்றம் கொண்டு வர முடியும்னு பாருங்க. ஏன்னா எல்லாருமே வந்து முக்காவாசி வேலைக்கு போறனால அங்க என்ன சிக்கல் ஆகுதுன்னா, இந்த தலை காயறதுல எனக்கு நீர் கோர்த்துக்குது, இந்த மாதிரி சிக்கல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு உண்மைத்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில் நேரம் எழுந்து குளிக்கிறது வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க குளிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம வேலையை பாக்குறது. இப்போ முன்னாடி எல்லாம் இப்படி இல்லைல்ல அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அத சொல்லுவாங்கல்ல, இயற்கையோட ஒத்த ஒரு வாழ்வியல்ல போயிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப அப்படி இல்லை. கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னால நம்ம நிறைய விஷயங்களை வந்து மா கொஞ்சம் முன்னுக்கு பின்ன முரணா இருக்கறனால இது கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் பண்றது. ஆனா இதையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டாயப்படுத்தி செய்யணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். இது நார்மலா நீங்க எந்திரிச்சிட்டு இப்ப பொதுவாவே பாருங்கன்னா, அந்த வெக்க காலத்துல அந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே நமக்கு தோணும். தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம பாத்ரூம்லாம் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து, ஏன்னா இது நான் நிறைய வாட்டி நான் வந்து கை கொண்டிருக்கிறேன். அது அந்த வெயில் காலத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்குள்ள போய் நம்ம சமையல் எல்லாம் ஆரம்பிச்சு அப்புறம் மத்த வேலைகள் செய்யும்போது அது நமக்கு அன்னைக்கு முழுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இது வந்து எல்லா நாளுமே எனக்கே சாத்தியப்படுறது இல்லை. ரொம்ப குளிரா இருக்க நேரம் அதெல்லாம் வந்து முடியறதில்லை. அப்போ வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கான நேரத்தை வந்து நம்ம அதுக்கு ஒதுக்க முடியுது. இதையுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுக்க வேண்டாம். உங்க உடல்ல வந்து தொடர தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கும்போது இதை மெதுவா வந்து நீங்க கை கொண்டு பாருங்க. உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பொருத்தமான விதமா வந்து நீங்க இதை அனுசரிச்சு கொண்டு போய்க்கலாம். அப்போ தண்ணீர் பத்தி பார்த்தோம், ஆடை பத்தி பார்த்தோம். அப்புறம் வந்து மாதவிடை காலங்களை வந்து பிள்ளைங்க எப்படி கடந்து வரணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். மேம் அப்புறம் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கம்மா, ஹலோ ஒருத்தர கேளுங்க. மேம், இப்போ பீரியட்ஸ் அப்ப வந்து குளிக்க கூடாது, தண்ணியை வச்சு தொடச்சிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மை? இல்ல நிஜமா குளிக்கணுமா, இல்ல இல்ல தண்ணியை இல்ல வச்சு நானு மட்டும் தொடச்சுக்கணுமா உடம்ப கிளீன் பண்ற மாதிரி? நானுமே அதான் அது சொல்றேன். ஒரு பீரியட்ஸ் விளக்கம் அன்னைக்கு சொன்னாங்க. அது இல்ல அதான் என்னன்னா, பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து பீரியட்ஸ் உடம்போட அன்னைக்கு சூடு வந்து நிலை நிறுத்துமாமா, அதனால வந்து குளிக்க கூடாது, துணியை வச்சு தொடச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதம்மா அது இல்ல என்ன நானே பண்றது? அதான் சொல்றேன். பீரியட்ஸ் அன்னைக்கு வந்து தலைக்கு ஊத்த வேண்டாம்னு தான் நானுமே சொல்றேன். சரிங்களா? நல்லா கரெக்டா நீங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் அன்னைக்கு தலைக்கு ஊத்துறதுக்கு தோணாது. நீங்க சரியா உங்க உடம்ப வந்து நீங்க அனுசரிச்சீங்கன்னா அந்த அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிற நாள் அதுக்கு அடுத்த நாள் அந்த அதாவது ஒரு 3 நாள் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அது வந்து தலைக்கு தண்ணி ஊத்த தோணாது. நீங்க அதை சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆமா. சரிங்களா? ஆனா இப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறோம், ஒரு இது பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் தான் அன்னைக்கு நம்ம வீட்டுல வந்துருச்சுன்னா நமக்கு அப்படி இருக்கிறதுக்கான சூழல் இப்ப அப்படி இல்லை. அப்ப என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணியை வச்சு நீங்க உங்களை கிளீன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமா, வெதுவெதுன்னு தண்ணியை வச்சு ஓகேங்கம்மா. நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதான் ஓகேங்க. சொல்றேன், நம்ம வந்து உடலை வந்து சில தகவமைப்புகளை கொண்டு போகும்போது உடல் நமக்கு அழகா நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது. அதுக்குதான் நம்ம சொல்ல வரேன். உடல் நம்ம சில தகவமைப்புகள் கொண்டு வரும்போது அதுக்காக வந்து அதை சொல்ல தேவையில்லாத காரியங்களை வம்படியா உடலுக்கு திணிக்க கூடாது. அதே நேரத்துல சில விஷயங்கள் வந்து நம்ம நம்ம சூழல் சார்ந்து இருக்கும்போது உடல் தகவமைக்குது, அதுக்கும் நம்ம வந்து சரியான வழிமுறையை நம்ம பிடிச்சுக்கணும். சரிங்களா? இப்ப அதான் சொன்னேன், வேலைக்கு போற சகோதரிகள் இருக்கும்போது இதுக்கு நமக்கு சாத்தியம் இல்லாதங்கிறனால என்ன செஞ்சுக்கலாம், லேசா வெதுவெதுன்னு தண்ணியை வச்சு உடம்ப வந்து என்ன செஞ்சா சுத்தப்படுத்திட்டு நீங்க வந்து அதான் இந்த ஹெர்பல் நாப்கினோ அல்லது வந்து கிளாத் பயன்பாடே நான் பழகி பார்த்தேன், எனக்கு அது நல்லா செட் ஆகுதுன்னா நீங்க தாராளமா இது பண்ணிக்கலாம். சரிங்களா? முன்னாடி பின்னாடி பின் பண்ணிக்கோங்க. கிளாத் வச்சுக்கிட்டீங்கன்னா, கிளாத் பயன்படுத்துறதா இருந்தா முன்னாடி பின்னாடி, ஏன்னா நான் இப்போ ஒரு 10 வருஷமா வந்து கிளாத் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதான் முன்னாடி பின்னாடி பின் வச்சுக்கிறேன். எனக்கு அது கொஞ்சம் சேஃபா இருக்குது. அப்படின்னாலும் இப்ப நம்ம குழு சார்ந்து சகோதரிகள் நல்ல நம்பகத்தன்மையா ஹெர்பல் நாப்கின் செய்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க கிட்ட பேசி வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது, ஒருவேளை வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, எங்கேயாவது நம்ம வெளியில் போயே தேவை வேண்டும் அப்படிங்கும்போது அந்த நாப்கினே பயன்படுத்தினாலும் அது மேலே வந்து, ஏன்னா எந்த எந்த ஹெர்பல் நாப்கினாக இருந்தாலுமே அது ஸ்கின்ல படும்போது எனக்கு ஒவ்வலை. அதனால நான் அதுக்கு மேலே வந்து நான் கிளாத் வச்சு அந்த மாதிரி நான் பயன்படுத்திக்கிறேன். எனக்கு அது ஓகேவா இருக்குது. அப்போ நிறைய சகோதரர்களுக்கு நம்ம அதை சொல்லும்போது அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சிலவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கான விஷயத்த நீங்கள் வந்து கரெக்டாக அதை நம்ம தகவல் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து இப்போ நீர் தேவை ஆண் பெண் இருவருக்குமே நம்ம சொல்லியாச்சு. அதை இன்னொன்று இப்போ அந்த கரெக்டாக அந்த ஏஜ் அக்கா அட்டன் பண்ணுற சமயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அக்கா ஒரு சின்ன சந்தேகம். நீங்க கிளாத்ன்னு சொல்றது கிளாத் பேடுன்னும் எடுத்துக்கலாமா? இப்போல்லாம் கிளாத் பேட் வருது இல்லைங்களா?
அதுதாம்மா. இப்படி நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டாம். நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதுல நம்பகத்தன்மை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டா இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நார்மலா நான்லாம் ஸ்பெஷலா இந்த மாரி கிளாத் நாப்கின் பயன்படுத்தினது இல்ல. வீட்ல உள்ள அந்த நம்மளோட அந்த நைட்டி, சில காடா துணி அதெல்லாம் நம்ம வாங்குறோம்ல, அதையே வந்து பயன்படுத்தி பார்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, நீங்க வந்து எடுத்துக்கலாம். தப்பு ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அக்கா இன்னும் ஒரே ஒரு அ சந்தேகம்க்கா. இந்த கிளாத் பயன்படுத்தும் போது அதை எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? உங்களுக்கு அதான் இப்ப அது அடுத்தடுத்து அதுதான் சிக்கலாகுது இல்லையா? இடம்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒரு பானைக்குள்ள வச்சு எரிச்சு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். இல்ல ஆழமா குழி தோண்டி அத வந்து புதைச்சும் பண்ணலாம். உங்களுக்கான அதான் சொல்லல. இது விஷயம். இத நீங்க எப்படி நீங்க கைக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. வெளியில எங்கேயாவது தூரமா டிஸ்போஸ் பண்ற மாரி இடம் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம். இப்போ ஒரு முறை சரிங்களா? பயன்படுத்தினது இன்னொரு முறை பயன்படுத்த கூடாதுன்னு ஏதாச்சும் நான் இருக்குங்களா? பயன்படுத்துறது இல்ல. ஆமா, நான் பயன்படுத்துறது இல்ல. எனக்கு சின்னதுலேருந்து அப்படி பழக்கம் இல்ல. நான் பயன்படுத்துறது இல்ல. சரிங்கக்கா. சரி. ஏன்னா வீட்ல எண்ணிக்கையும் அதிகமா நமக்கு நெறைய பேர் இருக்காங்க. நமக்கு நல்ல நல்ல காட்டன் துணி நெறையவே நமக்கு வருது. அதனால நான் அழகா நீட்டா வாஷ் பண்ணி சேர்த்து சேர்த்து வச்சுக்கிடுவேன். நல்ல வெயில்ல காய வச்சு சேர்த்து வச்சுட்டு நம்ம பயன்படுத்தினா திருப்பி நான் அத வாஷ் பண்ணிலாம் நான் பயன்படுத்தினது இல்ல. சரிங்களா? ஒருத்தருக்கும் எப்படி நீங்க எப்படி உங்களோட சூழல் எப்படியோ நீங்க அத பார்த்து அத அனுசரிச்சுக்கோங்க. அப்புறம் அப்ப இப்போ நம்ம இது பத்தி பார்த்தோம் இல்லையாம்மா? நம்ம உணவு பத்தி பார்க்கும்போது அது ஒரு ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லிடுறேன். உணவு அப்படிங்கிறது வந்து அதான் நம்ம சுவை சுவை ப்ரையாரிட்டியும் இருக்குது. நம்மளோட உடல் தேவை, பசி ப்ரையாரிட்டி இருக்குது. பசிச்சு சாப்பிடுறது, அதே மாதிரி சுவைக்கு சாப்பிடுறது 2மே இருக்குது. சுவைங்கிறது நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒருக்கா சொல்லியிருக்கோம். மனம் குறுக்கிட்டு ரொம்ப மன்னிக்கணும். ஒரே திருப்தியாகும். ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அக்கா நாப்கின், ஹெர்பல் நாப்கின் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா? இப்போ ம். நாங்க வந்து இப்போ நாப்கின் ஒண்ணு வாங்கி ரீசேல் பண்ணோம் ஃப்ரெண்ட் ஒருத்தர்து. ம். விளம்பரப்படுத்த விரும்பல. நான் அதுல இருக்க உண்மை சொல்லிடுறேன். இப்போ ம். அதாச்சும் கெமிக்கல் நாப்கினை விட ஹெர்பல் நாப்கின்றது நல்லதுதான். ஆனா ஹெர்பல் ம். நாப்கின்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சர்ஜிக்கல் காட்டன் தான் யூஸ் பண்றாங்க. சர்ஜிக்கல் ஓகே, ஓகே. காட்டன்ங்கிறது மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கிற அந்த மாதிரி காட்டன் யூஸ் பண்றாங்க. அந்த ம். காட்டன் வந்து நிறைய கெமிக்கலா ப்ளீச் பண்ணாது அதுவும். ஓகே, இன்னும் ஓகே. ஒண்ணு ம். பிளஸ் வந்து அது மட்டும் இல்லாம அதுல அடியில வைக்கிற லேயர் வந்து பிளாஸ்டிக் ம். லேயர் வைக்கிறாங்க. இன்னொன்னு ஓகே, ரேயான்ற ஓகே. மாதிரி ஏதோ ஒரு இது லேயர் வைக்கிறாங்க. அது வந்து துணி அந்த ம். தண்ணி வந்து வெளியேற விடாதுன்றது அந்த மாதிரி லேயர் வைக்கிறாங்க. அதுவும் ம். அது மட்டும் இல்லாம ம். சைடுல வைக்கிற சில லேயர் வந்து கெடுதலா அமையும். சரிங்களா? ம். அதனால ம். ஹெர்பல் ம். நாப்கின்லயே நிறைய வந்து கெடுதல் இருக்கு. இன்னொரு உதாரணம் ம். அனுபவம் சொந்த அனுபவம் சொல்லணும்னா, என் மனைவி வந்து நாங்க அதான் ரெக்கமெண்ட் அதுதான் வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஒரு முறை ம். அதாச்சும் வாங்கி யூஸ் பண்றது வெளியூர் எங்கேயாச்சும் சொல்ல மட்டும் அது யூஸ் பண்ணுவோம். டைம்ல வெளியூர் ஏதாவது போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா மட்டும் அது யூஸ் பண்ணுவோம். ஒரு முறை ம். வந்து வெளியில இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா இப்போ செகண்ட் வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே ம். இருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பெரிய டெலிவரி ஆச்சுன்றதால அங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து ஹெர்பல் நாப்கின் ஒன்னு வச்சிருந்தாரு. அவர்கிட்ட ம். வாங்கி அதை யூஸ் பண்ண சொல்ல ரொம்ப சைட்ல எல்லாம் அந்த எரிச்சல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ம். கார்ல வந்து ம். அப்புறம் அதை செக் பண்ணி இது அவங்க ஒரு பாக்கெட்டா வாங்குறது ஒரு 6 நாப்கின் ஒரு நாப்கின் எரிச்சு செக் பண்ணி பார்க்க சொல்லி தருது. அது வந்து சைட்ல ம். ஃபுல்லா பிளாஸ்டிக் நடுவில் மட்டும் கொஞ்சோண்டு கார்டன் வச்சிருக்காங்க. அப்படின்றதால ஹெர்பல் ம். நாப்கின்லயே நிறைய கெடுதல் இருக்கு. அதனால துணி நாப்கின் யூஸ் பண்றது பெஸ்ட் அப்படின்றத நாங்க சொல்ல வருது. ஓகே, ஓகே. அதான். நன்றிக்கா. அதான். அதான் நம்ம விஷயம் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். அத வந்து சீர்தூக்கி பார்த்து இப்போ நம்ம கலந்து பேசுறோம் பார்த்தீங்களா? சீர்தூக்கி பார்த்து நமக்கு எது பொருத்தமானதுன்னு நீங்க கைக்கொள்ளுங்க. அதுலயும் ஏதாவது சந்தேகம் வந்தா நீங்க குழுவ தாராளமா கேளுங்க. நிச்சயமா அனுபவிச்சு கடந்தவங்க அத பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு பத்தி பார்த்தோம். அதான் சுவைக்காகவும் இருக்குது, பசிக்காகவும் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு நமக்கு ஒரு உடல் ஒரு பலகீனம் அது ஒரு உடல்ல ஏதோ தொந்தரவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அசதியா இருக்கும் நமக்கு. அப்ப அசதியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 நாள் ஒரு காய்ச்சலோ, சளி, ஜலதோஷம் ஏதோ ஒண்ணு இது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து உடலே வந்து ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் கேட்கும். அதுக்கு தான் நம்ம ஆட்கள் வந்து அந்த கஞ்சி மாரி எளிமையான உணவுகள ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க. அந்நேரம் போய் குழந்தைங்களுக்கும் அதேதான். அந்நேரம் போய் ஐயோ! நாள் முழுக்க சாப்பிடாம இருக்காளே! இதுக்கு அப்பலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் யோசிக்கவே வேண்டாம். நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா, பிள்ளைங்கலாம் ஒரு 1/2 நாள் நல்லா அவ்வளோ அழகா ஓய்வெடுப்பாங்க. தண்ணி மட்டும் கேட்பாங்க. இலவம் நம்ம தண்ணி குடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெதுவா சாப்பாடு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும்போது எளிமையான உணவுகள் குடுக்கலாம். இப்போ எளிமையான உணவுகள்னு சொல்லும்போது, இத நான் கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஏன்னா, இந்த ஃப்ரிட்ஜ்ன்னு ஒண்ணு வந்து எதுக்காக அவங்க கண்டுபிடிச்சு எல்லார் வீடுகள்லயும் கொடுமைப்படுத்துறீங்க நீங்கலாம் ஃப்ரிட்ஜ வச்சுக்கிட்டு. அது யோ நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன். அதோட தேவை என்ன? வீட்டு வாசலுக்கு காய் வருது.
மார்க்கெட் அங்க உழவர் சந்தை போட்டிருக்காங்க. எனக்கு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஒரு இதே தான் 12 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தி தான் இருந்தேன். எனக்கு கொஞ்ச நாள்ல ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு, ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது இது எதுக்கு நீ உட்கார்ந்துருக்கிற இங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லாமே நமக்கு கைக்குள்ள காலுக்குள்ள எல்லாமே கிடைக்குது. இப்போ முன்னாடி மாதிரிலாம் இல்லை, எல்லாமே கிடைக்குதுங்கும் போது அதோட தேவை என்ன? ஏன் இதை நான் இப்போ சொல்ல வரேன்னா, இப்போ குழந்தை பேருக்காக காத்திருக்க ஒரு தம்பதிகள் வந்து பேசினாங்க. அப்போ பேசிட்டே இருக்கும்போது 2 பேருமே வந்து வேலைக்கு போற தம்பதிகள். அப்போ அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது சும்மா கேட்டேன், இரவு உணவு என்னமா எடுப்பீங்கன்னா, தோசை அப்படின்னாங்க. அப்போ வந்து தோசைன்னா தினமுமே தோசையா? ஆமா தினமுமே தோசை தான் அப்படின்னு. எப்போ மாவாட்டுங்கன்னா, சண்டே வந்து எனக்கு லீவு, நான் அன்னைக்கு மாவாட்டி வச்சிருவேன் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. இன்னொரு தம்பதிகள்கிட்ட பேசும்போது அவங்க 2 டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. தோசைனாங்க. அப்ப தோசை என்னைக்கு ஆட்டின மாவுன்னு கேட்டேன். அவங்க 2 டிஸ்கஸ் பண்றாங்க. என்னைக்கு மாவு ஆட்டின? நீ அன்னைக்கு நம்ம அங்க போயிட்டோம்ல, அப்ப நீ ஆட்டல. அப்ப அதுக்கு முந்தி அப்படி பார்த்தா அவங்க கணக்குலயே வந்து 10 நாளுக்குள்ள வந்து அவங்க மாவு ஆட்டவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஆட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த் கான்சியஸுங்கோ ஹைஜீனிக்குங்கோ இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சிஸ்டத்துல நம்ம இருக்கோம் பாருங்களேன். முன்னாடி எல்லாம் வந்து ஆட்டங்கள்ல ஆட்டணுங்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு கால் 2 நேரம் தான் வந்து இட்லி தோசையை சாப்பிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள். இப்ப நமக்கு ரொம்ப அழகா சுவிட்ச் போட நீட்டா அது 10 நிமிஷத்துல அரைச்சு கொடுத்துருது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ, அதாவது இட்லியை எளிமையான உணவுன்னு வேற சொல்லி வச்சுட்டாங்களா. அதனால சரி எளிமையான வாரத்துல ஒரு 2 நாள் ஆட்டி அன்னத்தைக்கு முடிக்க வேண்டியதானே அந்த மாவை. அதை உள்ள வச்சு ஏன் இவ்வளோ சிக்கலை உண்டு பண்றீங்க? தினமும் நைட் எல்லாம் தோசை சாப்பிட்டீங்கன்னா, இப்ப நம்ம நீரை பத்தி சொன்னோம் பாத்தீங்கன்னா, அந்த நீர் தேவை ரொம்ப உடம்பு வறட்சி ஆகுமா இல்லையா? அப்ப இது எவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம். இதுக்கு நீங்க சாதமே பொங்கி ரொம்ப அழகா 2 பேரும் உட்காந்து ஜாலியா கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு காயை வந்து கூட்டு மாதிரி பண்ணி அதை போட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியா படுத்து தூங்கலாமே. அப்போ அதை கவனிங்க சரிங்களா. அப்புறம் இன்னொன்று வேற ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்லுவாங்க, குழந்தைக்கு தொடர் சிக்கல் சொல்லுவாங்க. இப்போ அன்னைக்கு ஒரு சகோதரி சொல்றாங்க, 1.5 வயசு குழந்தைக்கு தொடர் இருமல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ என்னடா இதுன்னு நம்மளும் ஒன்னொன்னா சொல்லி சொல்லி பாக்குறோம். இல்லக்கா சரியா இல்லக்கா சரியாகலன்னு. அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, 1.5 வயசு ஆச்சு, சரி என்னம்மா உணவு கொடுக்குறீங்கன்னா, அவன் தோசை தான் விரும்பி சாப்பிடுவான், தோசை தான் கொடுப்பேன். அப்ப நம்ம எந்த அளவுக்கு அந்த பிள்ளை பெற்ற அம்மா தான் பைத்தியம் ஆயிடுவான்னு ஒரு ஒரு இது சொல்லுவாங்க ஊர்ல. அதாவது யோசிக்கவே மாட்டேங்கிறோம் பாருங்களேன். ஏதோ ஒண்ணு குழந்தைக்குள்ள போன போதும், ஏதோ ஒண்ணு உள்ள போனா போதும். அப்ப ஏதோ ஒண்ணு உள்ள போகுது. இப்ப நமக்கு சும்மாவே வேலை கம்மி தான். ஆனா அதுல வேற வந்து நம்ம மாவேற ஆட்டி வச்சுட்டு டக்குன்னு ஃப்ரிட்ஜ் இருந்து எடுக்கிறோம், ஒரு தோசையை ஊத்துறோம், குழந்தைக்கு கொடுத்துறோம். இதுல வேற என்னன்னா, ஒரு நாள் கேரட் போட்டு கொடுத்துறோம், ஒரு நாள் பீட்ரூட் போட்டு கொடுத்துறோம். நம்ம இப்படி ஃபிளேவரை மாத்தி தான் கொடுக்குறோமே தவிர அந்த மாவு வந்து எப்படி இருக்குது அது. அதனால குழந்தை பேருக்காக காத்திருக்க தம்பதிகளுக்கு வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன், கூடிய மட்டும் அமைதியா 2 பேருமே பேசி பாருங்க. நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜோட தேவை என்ன? எல்லாமே கையிலையும் காலுக்குள்ளேயும் நமக்கு கிடைக்கதான் செய்யுது. காய் வாங்க, இப்ப 2 நாள் காய் வாங்கி சமைக்கிறீங்களா, அடுத்த 2 நாள் எவ்வளவு விதமான விஷயங்கள் இருக்குது. பெரும்பருப்பு இருக்குது, அதாவது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, அந்த காராமணி பருப்பு, பச்சை பயிறு இருக்குது, பெரும்பயிறு என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, ஒரு பேர் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதை வாரத்துல ஒரு நாள் நம்ம சமையலுக்கு எடுத்துக்கலாம். அந்த சிறு பயிரெல்லாம் வந்து கடைசியில் பண்ணி அதெல்லாம் சாப்பாடுல போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமா இருக்கும், அவ்வளோ திருப்தியா இருக்கும், நிறைவாகவும் இருக்கும். இப்படி இவ்வளோ அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு அது ரொம்ப வேலை, ஈஸியான வேலை. நீங்க வந்துட்டு நீங்க 2 ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு ஒரு சாதமும் ஒரு பருப்பும் வேக போட்டு நீங்க வாட்டு குளிச்சு எடுத்து முடிச்சுட்டு உங்க சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு வரக்கலாம். அது வாட்டுக்கு அது வந்து தானாலே ரெடியாகி இருக்கும். அந்த 2ம் அதை போட்டு சாப்பிட்டு அது வாட்டு நீங்க படுக்கலாம். இப்படி இப்படி எளிமைப்படுத்துவோங்க. அதான் நம்ம வந்து விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அதை உங்களுக்குள்ளதான் ஆக்குறது வந்து உங்க சாமர்த்தியத்தையும் நம்ம எப்படி அந்த ஞானத்தை நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்குது சரிங்களா. இனி திருப்பி இப்போ இந்த இப்போ சாப்பாடுக்கு லிஸ்ட் சாப்பாடு போடுங்கன்னு கேட்க செஞ்சேன் கூடாது. சாப்பாடுக்கு லிஸ்ட் போடுங்கன்னு கேட்க கூடாது அடுத்து. சார், சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. நிமிஷம். இப்போ கடைசியா ஒரு சொன்னீங்கல்ல சாப்பாடு, அது எனக்கு சரியா வரல, திருப்பி சொல்றீங்களா? அதுதான் சொன்னேன். நம்ம அது என்ன விஷயங்கிறத நம்ம அடுத்து கேட்கலாம். தேவைப்பட்டவங்க தனிப்பதிவில் வாங்க சரிங்களா. ஏன்னா நான் ஒண்ணுமே இல்லை, நம்ம வீட்டில் எளிமையா பயன்படுத்துற விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ண போறோம். ஒரு உதாரணத்துக்காக அதை சொன்னேன் சரிங்களா. அதை டக்குன்னு அதையே அது என்ன பிடிச்சிட்டு நம்ம இது சொன்னீங்கன்னு பண்ணிக்க எனக்கு வேண்டாம். வரல, எனக்கு அது கொஞ்சம் சொன்னா அப்படியா இல்ல தேவலாம். பச்சை பயிறு சொன்னேன். நீங்க பாசி பாசி பயிர் இருக்கு இல்லையா, பச்சை பயிறு, சிறு பயிறு, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, அதை சொன்னேன் நான். ஓகே. அது என்ன ரொம்ப சார்? அதாவது ரொம்ப அல்ல, வேக வச்சு அதை கடைசியில் பண்ணி நம்ம சாதத்துல போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதை பத்தி சொன்னேன். ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப திருப்தியான உணவு அது. அதனால ஃப்ரிட்ஜோட தேவை நான் அவங்க மட்டும் இல்லை, அதாவது குழந்தைக்காக காத்திருக்க தம்பதிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே குழந்தை வச்சிருக்கிறவங்களும் சரி, பிள்ளை பேர் இருக்கவங்களும் சரி, ஃப்ரிட்ஜோட தேவை என்ன அப்படின்னு யோசிங்க சரிங்களா. அது உங்க உணவை வந்து கெடாம வைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது அது வந்து அவ்வளோ விஷயம். உணவு அப்படின்னாலே அது கெட்டு போகணும் இல்லையா, அது கெட்டு தானே போகும். அதுதானே அதோட உயிர்த்தன்மை அதுல இருக்குங்கிற விஷயமே அதுதானே. ஆனா நீங்க அப்படி இல்லாம அதை வச்சு அதை வெளித்தோர்வைக்கு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா தருது, ஆனா உள்ள அதை நீரெல்லாம் வந்து அதை சக் பண்ண தானே செய்யுது. அதனால
அதனால அதையும் நீங்க கவனிங்க, அதை யோசிங்க. அது உங்க உங்க சாய்ஸ்க்கே நான் விடுறேன். செஞ்சு பாருங்க. ஆனா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க அப்படிதான் ஃபாலோ பண்றோம். நல்லா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ மாதவிடாய் பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா? இன்னொன்னு, நம்ம பிள்ளைங்களுக்கு வெண்கசிவுக்கும் வெள்ளை படுதலுக்கும் உள்ள வித்தியாசமே தெரியல. ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். அதாவது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. இத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தாம்பத்தியத்துக்கான இன்பம் என்ன? குழந்தைக்கான அந்த நேரம் என்ன? இப்ப குழந்தை சரி நம்ம கொஞ்சம் ஒரு குழந்தை இருக்குது. ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் நம்ம கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கூட ரொம்ப அழகா இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இது பண்ணிக்கலாம். இப்ப நான் 2 விஷயமா சொல்றேன். பெண்கள் இங்க இருக்கீங்க அப்படின்னா, இப்ப திருமணமான பெண்கள் வந்து இது நெறைய நேரம் நம்ம கடந்து வந்திருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. தினமும் வேலைக்கு போற கணவர் தான் போறாங்க. அவங்க வேலைக்கு போறாங்க. தினமும் நம்ம சாப்பாடு குடுத்து விடுறோம். எல்லாமே ஓகே. ஒரு சில நாட்கள் நம்மள அறியாமலே, "அவர் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு வரலையே?" அப்படின்னு நினைக்க தோணும். ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுத்து நம்ம கேட்கவே செய்வோம். "சாப்பாடு குடுத்து விட்டீங்க, சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு நம்ம கேட்போம். இது எல்லாமே கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவருக்குமே தோணும், "என்னடா இது டெய்லியும் தான் வர்றோம், டெய்லியும் தான் வர்றோம். ஒரு நாளும் கேட்க மாட்டா, இன்னைக்கு கேட்கறா" அப்படின்னு. அப்போ சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், அவளோட விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, அந்த உடல் மாற்றம், அவளோட மனமாற்றம் 2மே வந்து அவ்ளோ அழகா வந்து கார்லேட் ஆகும். ரொம்ப அழகா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இத. பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து நீங்க உங்க உடல் சார்ந்த அமைப்பை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? உங்களுடைய மாதவிடாயிலேருந்து புரிஞ்சுக்குவீங்க. அப்படித்தான் வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு கட்டமைப்பு குடுத்துருக்காங்க. ஆனா அப்படி இல்ல. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நெறைய மாற்றங்கள் நடக்கும். மாதவிடாய் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சில நாளுக்கு வந்து நமக்கு ரொம்ப வந்து வறட்சியான நாளா இருக்கும். ரொம்ப ட்ரையா இருக்கும். நான் வந்து இந்த பிறப்புறுப்பு பதியெல்லாம் சொல்றேன். ரொம்ப ட்ரையா இருக்கும். இத வந்து உண்மையிலே சொல்லப்போனா, கணவன் மனைவி வந்து ஒரு கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம், அ இப்ப முதல் நாள் நம்ம வந்து சந்திக்கிறோம். ஒரு திருமண பந்தத்துல இணைஞ்சாச்சு. இப்பல்லாம் வந்து ஃபோன்ல நெறைய பேசிக்கிறோம். ஒரு 3 மாசம், 5 மாசம் கேப் இருக்கிறவங்கலாம் வந்து ஃபோன்லயே பேசும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் ரொம்ப அந்யோன்யமாவும் பேசிக்கிறோம். ஏன்னா, அந்த இருக்கும் இல்லையா? அந்த வயது சார்ந்த அந்த கிளர்ச்சி இருக்கும். அது எல்லாருக்குமானது தான். அப்ப நம்ம பேசிக்கிறோம். அது அந்த பேச்சில் இன்பம். அந்த பேச்சில் இன்பம் வந்து கிடைச்சிட்டே இருக்குது. அப்போ ஒரு அளவுக்கு வந்து அந்த குரல் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபெமிலியர் ஆகுது. இப்ப நல்லா வெளிலலாம் போறாங்க. வெளியில போகும்போது அத பார்த்தும் அவங்களுக்கு வந்து அது மனசுல வந்து இறங்க ஆரம்பிக்குது. அப்ப 2 பேருக்குமே கண்மூடி கனவு காணும்போது, அவங்க அவங்களுடைய அந்த இணையர்கள் தான் வந்து உருவம் வர்ற மாரி இருக்குது. இப்ப முன்னாடிலாம் வந்து அப்படி கிடையாது. அ ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. கல்யாணத்தன்னைக்கு தான் அவங்க பார்க்கவே செஞ்சிருப்பாங்க. அப்ப பெற்றோர்கள் முடிவு செய்யக்கூடிய மன வாழ்க்கையா தான் இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இணை சேர்றதுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது, அந்த பருவத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்ற மாரி தான் அவங்க வந்து அவங்களுடைய மன வாழ்க்கை இருந்தது. அந்த பருவத்தினுடைய தேவை பூர்த்தி ஆகும்போது, அதனுடைய கனியா, அதனுடைய பலனா வந்து குழந்தை செல்வம். இப்படிதான் ரொம்ப எளிமையா கடந்து வந்தாங்க. அவங்க அவங்க நாள் கணக்கு, நேர கணக்கு பார்த்தாங்களா அப்படிங்கிறத விட, குறிப்பால வந்து நெறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் சொல்லணும். நல்லா பார்த்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் கொஞ்சம் பெரியவங்ககிட்டலாம் கொஞ்சம் ரகசியமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்னன்னா, என்னதான் இருந்தாலும் வந்து கணவருக்கு வந்து மனைவி தான் வந்து சாப்பாடு பரிமாறுற சிஸ்டம் வந்து நம்ம இதுல இருக்குது. இருந்திருக்குது முன்னாடியுமே. அப்போ வந்து அந்த அந்த ஸ்பரிசம் அவ்வளோ கூட்டத்துல 10, 20 பேருக்கு அவங்க சாப்பாடு போட்டாலும், அந்த அந்த சமிச்சை அவங்க வந்து பகிர்ந்துகிட்ட விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குளிக்கும்போது முதுகு தேய்க்கிறது ரொம்பவே எந்த ஒரு கூச்சமும் இல்லாம கணவரும் மனைவிக்கு செஞ்சிருக்காங்க, மனைவியும் கணவனுக்கு செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து குளம், அந்த ஆறு அதெல்லாம் போய் அந்த குளிக்கிற பழக்கம் இருந்திருக்கு இல்லையா? அவங்க வீட்ல உள்ள துணிலாம் எடுத்துட்டு போய் குளிச்சுட்டு, மாத்தி மாத்தி அந்த முதுகு தேய்க்கிற பழக்கம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அவங்க அந்த சமிச்சைய வந்து பாஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருந்திருக்குது. அத்தனை கும்பல், ஏன்னா ஊர் மக்கள் எல்லாரும் அங்கதான் போய் குளிப்பாங்க. அப்ப வந்து என்னன்னா, அவங்களுடைய அந்த தேவைய வந்து அவங்க பூர்த்தி, அந்த சமிச்சை, இன்னைக்கு நீ எனக்கு தேவை அப்படிங்கிறத வந்து அந்த உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அந்த சமிச்சையை வந்து அங்க பரிமாறப்பட்டிருக்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா, உண்மையிலே பாத்தீங்கன்னா, பெண் சார்ந்த உடல் அமைப்பை யார் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த கணவரோட கணவரோட அந்த புரிதல் தான் அதுல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்காங்க, எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம வேலையோட ஸ்ட்ரெஸ்ல ரிலாக்ஸா இருக்காங்க அப்படிங்கும்போது, வீட்டுக்கு வராங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க, கொஞ்சம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்கனாலே ரொம்ப நிறைவாயிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப மனைவியை கொஞ்சம் நல்லா நீட்டா ஒரு சாரியில பாக்கறதா இருக்கட்டும், ஒரு பூ வச்சு பாக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நான் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இயல்பாவே வந்து அந்த ஹார்மோன் வந்து அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ வந்து தேவை வந்து அவங்களுக்கு எழ எழ ஆரம்பிச்சிரும். தேவை எழ ஆரம்பிச்சிரும். இப்ப பெண் சார்ந்த உடல்நிலை பார்த்தீங்கன்னா,
இப்போ அந்த மாதவிடாய் காலம் தவிர மத்த நாட்கள் எல்லாமே வந்து அந்த கணவனோட சமச்சீரை அவ புரிஞ்சுக்கிறா. அந்த அக்செப்டன்ஸ் வந்து அவளுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதுதான் அந்த தாம்பத்தியத்தோட அந்த சரியான அந்த புரிதல்ங்கிறது அதுதான். நம்ம உலகத்திலேயே அதிகமா வந்து நம்ம சண்டை போட்டதும், கடுமையான வார்த்தைகள் பேசினதும் யார்கிட்டயா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கணவன் மனைவிட்டு மனைவன் கணவன் தான் இருக்கும் ஆரம்ப காலத்துல. ஏன்னா வேற வேற சூழல்ல இருந்து பொறந்து வளர்ந்து வேற ஒரு சிஸ்டத்துல இருந்து நம்ம இன்னொரு சிஸ்டத்துக்குள்ள வர்றோம் அப்படிங்கும்போது முதல்ல எல்லாமே வந்து இடர்பாடா தான் இருக்கும். அதெல்லாம் வந்து தனி ட்ராக்கா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க அந்த படுக்கை அறை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ வெக்கமான சூடுசரணம் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மாத்தி மாத்தி 2 பேருமே சரண்டர் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிட்டு மனைவி கணவன்ட்டு தான். இதுதான் அந்த அந்த சார்பு, இதுதான் அந்த இணைக்கோடோட அந்த தன்மையும் அதுதான். அப்படித்தான் கட்டமைப்பும் அப்படிதான், அந்த இயல்பும் அப்படிதான் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ அவன் எனக்கானவன் அவள் எனக்கானவள் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அந்த பந்தத்தோட வந்து ஃபர்ஸ்ட் நிலைப்புத்தன்மை. அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சம்பாத்தியம் அப்படிங்கிற சிஸ்டத்துக்குள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த தேவையில்லாத படங்களோட அந்த சிஸ்டத்தெல்லாம் காட்டி வந்து தான் அந்த அந்த முறிவுக்கெல்லாம் காரணமாக்குறாங்க. ஆனா அப்படி இல்லை. இரண்டும் சார்பு அப்படிங்கும்போது இப்போ முன்னாடிலாம் வந்து பெண்கள் வீட்டில் இருந்தாங்க, வீட்டோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது அவளோட வேல்யூ வந்து கணவனுக்கு தெரியும், அவ இல்லாம முடியாதுங்கிறது தெரியும். இப்போ பொருளீட்டிட்டு வாரான், இவ திறமையா வந்து பண்ணிக்கிறான். ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பணம் அப்படிங்கிறத வந்து மேல கொண்டு வந்து பணம் சம்பாதிச்சாதான் நானும் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற வந்து ஈகோவை வந்து தட்டி விடுறாங்க 2 பேருக்கும். அந்த ஈகோவை தட்டி விடுறது எங்க வந்து நிக்கும் அப்படின்னா படுக்கறையில வந்து நிக்குது. இருவருக்கான ஈகோ வந்து படுக்கறையில நிற்கும். அப்போ படுக்கறையில வந்து ஈகோ நிற்கும் போது உணர்ச்சி மேலே ஏறுறதை தவிர அந்த உணர்வுகள் வந்து பரிமாறப்படுறதே இல்லை. இப்ப அதுதான் அங்க ரொம்ப அடி வாங்குறதுக்கான காரணம் அதான். அப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, சில நாட்கள் வந்து மனைவி ஃபோன் பண்ணி கேட்கறா, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறா, அந்த விசாரணையே வேற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு தான் வாரீங்க வீட்டில் உட்காந்து ஏதோ கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல பக்கத்துல உட்காந்து தான் பேசுவோம், சாதாரணமா பேசுவோம். ஒரு சில நாட்கள் வந்து பெண்களோட இயல்பே வந்து கணவரை வந்து தொட்டு பேசுற மாதிரி இருக்கும். எல்லா நாளும் அதை செய்யறது இல்லை அவங்க, ஒரு சில நாள் செய்யறாங்க. இப்போ ஏன் அப்படின்னு என்னைக்காவது சகோதரர்கள் யோசிச்சிங்களான்னு தெரியல. இனி யோசிச்சு பாருங்க, ஏன் அப்படி வந்து நடக்குது, ஏன் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நடக்குது, ஏன் அப்படி அவளுக்கு வந்து என்னாலும் இல்லாம இன்னைக்கு ஏன் வித்தியாசமா இருக்கா. அது ஒருவேளை அந்த ஒரு ஒரு ஃபிளாஷ் உங்களுக்கு அடிக்கும், என்னடா இது இன்னைக்கு வித்தியாசமா இருக்கா அப்படின்னு ஒரு ஃபிளாஷ் அடிக்கும். அப்ப ஏன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் அவளோட அந்த தன்மையே அதுதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பீரியட்ஸ் வந்து முடிஞ்சிச்சா, பீரியட்ஸ் முடிஞ்ச பாத்தீங்கன்னா அடுத்து வந்து அந்த ட்ரைனஸ் இருக்கும் அந்த உடம்புல, அது ரொம்ப வறட்சியான தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து பெண் உறுப்புல இருந்து சுரப்பு வர ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு எப்படி பெண்களை பார்க்கும் போதும் அவளோட ஸ்பரிசம் கிடைக்கும் போதும் அந்த நீர் சுரப்பு வர்றது போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவளோட அதாவது வித் நாலேஜ் வித்தவுட் நாலேஜ், அது வந்து வித்தவுட் நாலேஜ் அவளை இது பண்ணாமலே இது கான்சியஸாவே இல்லாம இருந்தாலுமே என்ன ஆகும்னா அங்க வந்து சுரப்பு நீர் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுரப்பு நீரோட தன்மை பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வெறும் நீர் போல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு வலுவழுப்பான அந்த திரவம் மாதிரி ஒரு ஜெல்லி போல அது வந்து வர ஆரம்பிக்கும். அப்ப இவ்வளவு ப்ராசஸ் வந்து அவ உடம்புல நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதான் அந்த ஹார்மோன் மாற்றம் நடக்க 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 இப்போ நான் ரொம்ப டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். விரிவாக கேட்கணும்னா தாராளமாக அழைச்சி கேட்கலாம், சரிங்களா. அப்போ வந்து அந்த ஜெல்லி போல தன்மையில் வந்து அவ வர ஆரம்பிக்கிறாள். அப்போ வர ஆரம்பிக்கும் போது அந்த உடல் மனம் அந்த அந்த அவளோட அந்த சீதோஷ நிலை, அந்த உடல் சீதோஷ நிலை எல்லாமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் கணவருக்கான அந்த ஆப்டான டேட் வந்து. அப்போ இதை யார் சரியா புரிஞ்சுக்கணும்னா அந்த கணவர் தான். இவளோட சமைச்சையோட வந்து சமைச்சை கிடைக்குது இல்லையா. அப்போ அதை வந்து நம்ம சண்டையிலே நம்ம முடிச்சிடாம இதை நம்ம சரியா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதை கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அவளோட அந்த கருமுட்டை வந்து வெளியேற நாள், அந்த ஓவுலேஷன் டே. அப்போ இந்த ஓவுலேஷன் டே ஆகும்போது என்ன, இயல்பாகவே சில பெண்களுக்கு வந்து ஒரு 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 வார்ம் ஒரு உடல்ல வந்து ஒரு கதகதப்பு இருக்கும். அது பாத்தீங்கன்னா அவளே வாய் விட்டு செல்லன்னு சொல்லுவா, என்ன இன்னைக்கு எனக்கு காய்ச்சல் போக இருக்கு ஆனா காய்ச்சல் இல்லை அப்படின்பா. ஆனா அது அதான் புரியாம சொல்றது. அது அந்த கதகதப்பு பாத்தீங்கன்னா கணவருக்கு வந்து தேவையான விஷயமா இருக்கும். அந்த கதகதப்பு அவருக்கு பிடிக்கிற இதா இருக்கும். அப்போ இப்போ இயல்பாவே வந்து கொஞ்சம் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ அப்படி இல்லை, இப்போ ரொம்ப மேலே ஏறி உட்கார்ந்து பேசுற மாதிரி தான் மனைவி மாதிரி இருக்காங்க. நான் முன்னாடிலாம் அப்படி இல்லை பாத்தீங்களா. அப்போ வந்து மறைமுகமாக தான் அவங்களோட சீண்டல்கள்
செயல்கள் சமிச்சைகள்லாம் மறைமுகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அந்த சூடு வந்து அவனுக்கு காந்த சக்தி மாதிரி அவனுக்கு வந்து இழுக்கும். அப்ப அது எல்லாமே மைண்ட்ல பொருந்தி பொருந்தி அதிலேயே லயிஞ்சு இருக்கும்போது அந்த அந்த இரவு ஒருவேளை அந்த அந்த இரவு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மிக பொருத்தமான இரவா அமையும். இப்ப இது வந்து சாதாரணமா வந்து அந்த தாம்பத்தியம் வந்து இப்படியே இயல்பா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவன் கரெக்டா வந்து ஒரு கணவன் வந்து புரிஞ்சிக்கூடிய அந்த காலம் வரும். இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஜெல் போல அந்த தன்மை இருக்கு இல்லையா, அது அது வந்து ரொம்ப அழகா அந்த கம்பி பதம்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா வந்து இருக்கும். அப்போ இதை வந்து மிக சரியா வந்து கணவன் வந்து கையாண்டா அப்போ பெண்ணோட அந்த உடல் சார்ந்த அமைப்பு புரிஞ்சுக்குமா. இப்போ இது வந்து பெண்களும் புரிஞ்சுக்கணும், என் உடம்புல இந்த மாற்றம் நடக்காது. இப்ப என்ன சொல்லி வச்சுட்டாங்கன்னா, ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, இயல்பா அழகா நடக்கிற வெண் கசிவை வந்து வெள்ளைப்படுதல்னு ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு போறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அந்த உங்க பெண் குழந்தை வந்து அவ பருவமேதி அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கவனிச்சு பாருங்க. அதாவது வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து அது வேற. சரி, ஒருவேளை ஒரு ஸ்மெல்லோட ஒரு ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம அதை கவனிக்கணும். அதையும் எளிமையா கடந்து வந்துடலாம். இப்போ ஒரு மாசத்துல உங்க குழந்தை அப்படி சொல்றா அப்படின்னா நம்ம அந்த அடுத்த மாசத்துக்குள்ள அதை சீர் பண்ணலாம் ரொம்ப எளிமையான வகைகளை. அதை தான் முதல்ல அவரோட நீர் தேவை எல்லாத்துக்கும் சுத்தி வந்து நிக்குது. எங்க வந்து நீர் தேவை தான் நீங்க வந்து நிற்கும். நீங்க ஒழுங்கா தண்ணி குடிக்கிறியாமா, ஒழுங்கா பாத்ரூம் போறியாமான்னு அதை நீங்க சரி பண்ணாலே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து அந்த தொந்தரவை சொல்ல மாட்டான். அது வந்து அந்த ஒருவேளை அந்த நான் சொல்றேன் இல்லையா, அந்த வெண்கசிவும் வெள்ளைப்படுதலும் சொல்ல, வெள்ளைப்படுதல் அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி திட்டு திரைச்சி திரைச்சியா வந்துச்சுன்னா நம்ம அதை கவனிக்கணும். கவனிச்சு என்னன்னு பார்த்து ஒரு ஒரு மாதம் போறோம், ஒரு சைக்கிளிக் போதும். ஒரு மாதவிடாய்க்கும் அடுத்த மாதவிடாய்க்கும் அந்த இதுலயே வந்து நம்ம உடலை சரியா புரிஞ்சுக்கிட்டு பயம் இல்லாம பதட்டம் நீங்க உடனே வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எல்லாமே கிடைக்குதா டக்கு டக்கு டக்குன்னு உடனே எடுத்து பார்க்க ஆரம்பிக்கீங்க. எல்லாவனும் என்ன சொல்றனோ, ஐயோ அது பெரிய பிரச்சனை, நீ அதை அப்படி பாரு இப்படி பாருன்னு அப்படி என்ன சொல்ல ஒரு மனநோயாளியாவே ஆக்கி விட்டுறாங்க எல்லாம் டாக்டர்ஸ். இப்பெல்லாம் டாக்டர்ஸ் வந்து லிப்ஸ்டிக் இல்லாமலாம் எந்த டாக்டர்ஸ் இப்போ பேசுறதே இல்லை. ஏன்னா அப்படி மாடர்னா பேசினாதான் இப்போ பிடிக்குது எல்லாருக்கும். நல்ல ஜம்முன்னு போட்டுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி நடிகை மாதிரி வந்து உட்காந்துட்டு, ஐயோ உங்களுக்கு வந்து வெளிப்படுத்த நீங்க கவனிச்சே ஆகணுங்க, அது பெரிய பிரச்சனை வந்து விழும், நீங்க அப்படி இப்படி அதுக்கு நீங்க அதை எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க வந்து வேற மாதிரி நம்மளை டைவர்ட் பண்றாங்க. அதனால இப்போ இந்த வழிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அந்த கேட் இல்லைன்னு நம்ம முதலே சொன்னோம், அப்படிதான் ஆரம்பிச்சோம் இல்லையா. அப்போ நம்ம உடம்புல என்ன நடக்குது, ரைட், நம்ம அந்த நாட்கள் நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ ஒரு சில பெரியவங்களுக்கு, அதாவது பொதுவா குழந்தைங்களை வந்து நீங்க அழகான சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நைட்லாம் நீங்க வந்து வர்றாங்க, கொஞ்ச நேரம் அவங்க நம்ம ஃப்ரீயா பேசுறாங்க விளையாடுறாங்க. சரி, ஏதோ ஸ்கூலுக்கு இப்போ போற பிள்ளைங்கன்னா ஏதோ ஹோம்ஒர்க் இருக்கு முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு இப்போ 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டாங்க, 9 மணிக்கெல்லாம் பிள்ளைங்க ஃப்ரீ ஆயிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு தூங்கட்டும். அப்போ நல்ல ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்கும். காலையில சில குழந்தைங்க வந்து நேரமே எந்திப்பாங்க. இப்போ அம்மா 5 மணிக்கு எந்திரிச்சு சமையல் ஆரம்பிக்கிறாங்கன்னா குழந்தைங்களும் எந்திரிச்சிருவாங்க, 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அவங்க பாட்டு ஃப்ரீயா இப்போ வீட்டுக்கு சுத்தி இடம் இது இருக்குன்னா அப்படி வெளியில போறது, அந்த காத்தை வாங்குறது, இந்த மாதிரி அந்த 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 பழக்கங்கள் வந்து ரொம்ப இயல்பாவே சிலருக்கு வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா, இயல்பாவே சிலருக்கு அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து வரக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப லெஸ். ஏன்னா அவங்களை அறியாமலே வந்து அவங்க அந்த இயல்பு தன்மைக்குள்ளே அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு சிட்டி லைஃப்ல இருக்கோம், நமக்கு இதுக்கான வாய்ப்புகள்னா அந்த வாய்ப்பை வந்து நமக்கு நேரம் அமையும் போது நம்ம உருவாக்கிக்கலாம். அப்போ குழந்தைங்க வந்து இந்த தொந்தரவுகளை சொல்லும்போது கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்துட்டு அவளோட ஒரு சைக்கிளுக்கும் அடுத்த சைக்கிளுக்கும் அந்த இடப்பட்ட இதுல வந்து கொஞ்சம் ஆகாரங்களை மாத்தி கொஞ்சம் அவளுக்கு தேவையான ஓய்வு கொடுத்து, அப்ப நீர் தேவையை கவனிக்க சொல்லுங்க, தூக்கத்தை சீர் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் பண்ணும்போதே வந்து அடுத்த மாசம் குழந்தை அந்த தொந்தரவு சொல்ல மாட்டா. அவ எளிமையா அதை கடந்து வருவா. அவளோட அந்த வலித்தன்மையில இருந்து அந்த இந்த அந்த சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்மெல் வர்றது எல்லாத்துலயுமே வந்து மாற்றம் தெரியும். அப்போ இது குழந்தைக்குள்ளதான் அப்படியே நீங்க வாலிப கொஞ்சம் பெரியவங்களுக்கும் பொருத்திக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெரியவங்கன்னா நமக்கு என்ன சிக்கல் ஆகுதுன்னா, தூக்கத்தை ரொம்ப நம்ம வந்து கெடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஓரளவு நமக்கே தெரியும் ஒரு சில நாட்கள் வந்து நமக்கு வர வாய்ப்பு இல்லை, உடல் நமக்கு தகவல் வைக்குது. அப்போ தூக்கத்தை நம்ம ரொம்ப சீர்குலைக்கும் போது இந்த தொந்தரவு வந்துட்டுன்னா அதை பார்த்து நமக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு நினைச்சு நம்ம பயந்துக்க வேண்டாங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்மளோட ஒரு ஒரு வேலை, வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, அல்லது நம்ம குழந்தைங்களை கவனிச்சுட்டு இருக்கோம், ஒரு நாள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால நைட் நமக்கு தூக்கம் இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக நமக்கு சில சிக்கல்கள் இருந்ததுனால அந்த மாதம் நம்மளுடைய மாதவிடாய் கொஞ்சம் வழியாவோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த கசிவிலே கொஞ்சம் மாற்றமோ ஏதோ
தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதை நீங்க வியாதியா தூக்கி சமைக்க வேண்டாம். ஓகே, உடல்ல வந்து இந்த தொந்தரவு இருக்கா, இப்ப நம்ம ரொம்ப டீப்பா போனா இந்த உறுப்பில் அந்த உறுப்பில் அந்த உறுப்பை அப்படின்னு போக வேண்டியிருக்கும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம போகாம நீங்க வந்து அந்த சாதாரணமா யதார்த்தமா சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்த சைக்கிள்குள்ள நம்மளை சரி பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆகாரங்களா இருக்கட்டும், அதுக்கு தகுந்த அதை நம்மளோட நீர் தேவையா இருக்கட்டும், இந்த மாதிரி எளிமையா கடந்து வரும்போது அடுத்த சைக்கிள்குள்ளேயே நமக்கு வித்தியாசம் தெரியும். ரொம்ப யதார்த்தமாயிரும். அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் மழை தண்ணிலாம் சேகரிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? வாய்ப்பு கிடைக்கிறவங்க மழை தண்ணிலாம் சேகரிச்சு வச்சு அதை வந்து அப்படியே குடிச்சாலும் ஓகே, இல்லை லைட்டா நாங்க வெதுப்பி குடிச்சுக்கிறனாலும் ஓகே. நீங்க அந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு சின்னதுலேயே கொஞ்சம் பழக்குங்க. அதுமாதிரி மழை வரும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து குளிக்க வைக்கிறது சின்னதுலேயே பழகிட்டோம்னா அது நல்லா இருக்கும். பிள்ளைங்க அதாவது அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த பழக்கத்தெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு வாங்க. அதே மாதிரி வந்து பிள்ளை பெருக்க காத்திருக்கவங்களும் சொல்றேன், உங்க பகுதிகளில் கொஞ்சம் மழைலாம் பெஞ்சிச்சு, அது இங்கே 2 பேருமாவே வாய்ப்பு இருக்கும்போது லீவில் இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக மழை பெஞ்சா சும்மா கொஞ்ச நேரம் அப்படி நனைஞ்சிட்டு வருது. இப்போ நனைஞ்சிட்டு வந்து ஐயோ இவங்க சொன்னாங்க நான் நனைஞ்சேன், எனக்கு தும்மல் வந்துருச்சு, சளி வந்துருச்சுன்னா பரவாயில்ல, அது உள்ள இருக்கிறது வந்து வெளியேற்ற தான் செய்யுது. அதனால அதான் அப்போ எதனால அப்படி வந்துச்சு, ஒரு வாட்டி மழை நனையும்போது அப்படி வரும், திருப்பி திருப்பி நனையும் போது வந்து அந்த தொந்தரவு வராது. இன்னொன்று வந்து சில இப்போ ஆரம்பத்துலலாம் எனக்கெல்லாம் ஒரு சிக்கல் இருந்தது. ஏன்னா மலைக்குள்ள போயிட்டு வந்தாலே ரொம்ப உடல் நடுங்கும். ஆனா புரிஞ்சிச்சு, ஏன்னா நம்ம உடம்பு அப்படியே பொட்டாட்டம் வச்சுட்டே இருந்திருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பழக 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 உடம்பு ரொம்ப அழகா இது பண்ணிக்குது. அதுக்காக நைட்டு மழை பெஞ்சு நான் போய் நனைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி விதாண்டவாதம் பண்ணக்கூடாது. அதுலயும் கவனமா இருக்கணும். சரிங்களா? அக்கா, அப்படி மழை தண்ணி எவ்வளவு நாள் சேமிச்சு வைக்கலாம்க்கா? ஏமா அது உங்களுக்கு எவ்வளவு நாள் சேமிக்கணும். நான் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, கேரளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே மழைநீர் சேமிப்பு செட்டப் வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இது சூரிய ஒளி படாம வச்சிருந்தா சூப்பரா இருக்குதுமா. அடுத்த மழை வர்ற வரைக்குமே ரொம்ப அழகா சேஃபா இருக்கு. இப்போ எங்க அம்மா வீட்டுல, எங்க அம்மா எல்லாம் திருநெல்வேலி, அங்கெல்லாம் மழைப்பொழிவு ரொம்ப கம்மியா இருந்தாலுமே அவங்க அந்த அழகா அந்த கீழே நிலத்தொட்டியில வந்து மழைநீர் சேமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. அடுத்த மழை வரைக்குமே அவங்க சேமிப்பு வச்சிருக்காங்க. அந்த தண்ணி எதுவுமே ஸ்பாயில் ஆறதில்ல, சூப்பரா இருக்குது. ஏன்னா சூரிய ஒளி படாம வச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. அதனால அதான் அது நீங்க ஓகேங்கக்கா. அதுக்கான இது. அதே ஏன்னா இப்ப மாதிரி நிறைய குழந்தை பேர் பிறந்த உடனே நம்ம சொல்லுங்க. குரூப்ல சொல்லியிருந்தாங்க மழை தண்ணி குடுக்கணும்னு. அது எப்படி வெது வெதுன்னு குடுக்கணுமா இல்ல நார்மலா அப்படி அது அது அதான் சீதோஷ நிலையை பார்த்துக்கோங்க. குளிர் நேரமா இருக்குதா, தண்ணியோட அந்த சில்னஸை பார்த்துட்டு நமக்கே தெரியும் இல்லையா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க தேவைப்பட்டா லைட்டா வெது டெலிவரி நாத்தனா ஆனதுக்கு ஆக்கிக்கோங்க. அப்புறம் நம்மளும் குடிக்கலாமாங்கக்கா? தாராளமா குடிக்கலாமே. இப்பயே குடிக்க சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு பயம், இப்ப ஏதாவது திரும்ப லூஸ் மோஷன் அதான் நஸ்ரீன், அதுதான் குரல் கேட்ட குரல் மாதிரி நான் இருக்குன்னு தான்க்கா. நினைச்சேன். அதேதான். அதாவது அதான் சொல்லல நஸ்ரீன், நான் இதைத்தான் ஆரம்பிச்சிடுவேன். இந்த பயங்கிற வார்த்தை எதுக்கு பயப்படணும், அதுக்கு நம்ம பயப்படுறதே இல்லை நஸ்ரீன். அக்கா தெரியலக்கா, அந்த ஒரு பயம் மட்டும். அதான் அப்புறம் இன்னொரு அதாவது டவுட் இருக்குக்கா, அது நான் ம் கேக்குறேன். ஆனா ம் சொல்லிருக்கீங்க நிறைய தடவை. இயல்பு ம் பேரு பிள்ளை பேத்துல வந்து இந்த வாக்கிங் நஸ்ரீன் பிரேக் இதெல்லாம் ஆகுதே. தேவையில்லை. இப்ப ஹலோ. கேக்குதாங்கக்கா? கேக்குது கேக்கு, சொல்லுங்க. இல்லக்கா, அந்த இயல்பு பிள்ளை பேர்ல இந்த வாக்கிங் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு ம் சொல்லிருக்கீங்க. ம் தேவைப்பட்டா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ம் நம்ம நடக்காம இருந்தா வீட்டுல இருக்கவங்க என்ன செய்யுமா, அந்த காலத்துல நடக்கவாமா செஞ்சாங்க. இப்ப ம் இல்லாம வேலை பார்த்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு ம் எல்லாமே பார்த்தாங்க, இன்னைக்கு நீ படுத்தே இருந்து எப்படி ரிலேட் இல்ல பெறலாங்க அதான் அப்படின்னு இல்ல இத திட்டுறாங்க. இத இத நம்ம இது நம்ம குழுல நிறைய தெளிவா சொல்லியிருக்கோம். என்னன்னா சோம்பேறித்தனத்துல நம்ம இருக்கிறோமா, புரியுதா, சோம்பேறித்தனத்துல இருக்கிறோமா, அல்லது வந்து நிஜமாவே நமக்கு வந்து அன்னைக்கு உடல்நிலை எப்படி இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற கொஞ்சம் மாதிரி சோம்பேறித்தனமும் இருக்குல்லக்கா, ஒரு பயம் வேற இருக்கு. அதுதான் சோம்பேறித்தனமா இருக்கோமே அது எப்படி. அதுதான் அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ என்னையெல்லாம் வந்து படுத்தே இருங்கன்னு சொன்னா அது எனக்கு வாய்ப்பே இல்லை நஸ்ரீன். ஏன்னா நமக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம அடுத்தடுத்து நம்ம ஓட வேண்டியது இருக்குது. அப்ப நம்ம கமிட்மெண்டே இல்லைன்னா என்னக்கா செய்யறது? சாப்பிட, அதுதான் இப்போ சமையல் செய்ய, படுக்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்க பிள்ளைங்க, இப்போ உங்களுக்கு பெரிய குழந்தை இருந்துச்சுன்னா பக்கத்துல எங்கேயா பார்க் கூட்டிட்டு போங்க. அப்படி அந்த குழந்தைய விளையாட விட்டு நீங்க கொஞ்ச நேரம் அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்படி வாங்க. அப்பவாது கொஞ்சம் நாலு அடி போறீங்கல்ல, இந்த மாதிரி நீங்க வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப அப்படி சொபசிகேட்டா ரொம்ப அப்படி சொக்கமா நம்மளை வந்து வச்சுக்கிறத விட இதெல்லாம் இந்த நகர்வு கூட நமக்கு இல்லாம இருக்க கூடாதுல்ல. சரிங்களா? அது நமக்கே தெரியணும். சரிங்களா? இதுக்கெல்லாம் நம்ம வந்து சாட்டு போட்டு அதான் சொல்ல, அது பிரியா சகோதரி அழகா அவங்களோட இது சொல்லியிருந்தாங்க. அவங்க நான் வேலை பார்த்துட்டு இருந்தனால சாட்டு ஆமாக்கா. போட்டு வச்சு டிக் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சேன். ஆனா 2வது பிள்ளை பேர்ல இயல்பா இருந்தேன். அந்த மாதிரி டிக் எதுவும் பண்ணல. எனக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சேன்னா அவங்க செஞ்சாங்க. புரியுங்களா? ஏன்னா முதல்ல குழந்தை இருக்கிறா, அவ பின்னாடி ஓடணும். அப்புறம் அவங்க அம்மா அவங்களோட இருந்தாங்க, வயதானவங்க, அவங்கள கவனிக்கணும். இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓட்டத்திலையும் அவங்க வந்து நிறுத்தம் வைக்கல. சரிங்களா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோம்பேறித்தனத்துல இருக்கோமா அல்லது எந்த மாதிரி வழிமுறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப நம்ம இப்போ 2K கிட்ஸ் நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்களா நஸ்ரீன்,
பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்களாம். குழந்தை பிறக்குக்கு முந்தின நாள் வரைக்கும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னு விரும்புறாங்க உடம்புக்கு. அது எந்த வகையில அவங்களுக்கு சாத்தியம்னு பார்த்துட்டு அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை கொஞ்சம் ரிலாக்ஸா வந்திருக்கு. கணவரும் நல்ல சப்போர்ட். அப்புறம் 2 பேரும் நல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்க, டூயட் வந்து ஆடி இருக்கிறாங்க. சரிங்களா? அதான் சொல்றேன், விஷயத்த போடும்போது அது நமக்கு எப்படி எப்படி நம்ம ஆகுமானதை ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை வந்து நம்ம வந்து பிடிச்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஓகேக்கா. இப்ப இப்ப நம்ம நம்ம ஹார்டான ஒர்க்கும் பண்றது இல்லக்கா, எல்லாமே இப்ப மிக்ஸி கிரைண்டர் அப்படின்னு ஆயிடுச்சு. அதான் உடம்பு இப்போ வந்து நம்ம எனக்கு என்னதான் நம்ம சுகமா இருந்தாலும் குழந்தை வந்து உள்நுழையிற பாதை ஏதோ அந்த பாதையில தான் வெளியே வரணுமா? அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? இல்லக்கா, அதுல அதுல ஏதாவது மாற்று மாற்றுக்கிறது கருத்து இல்ல. அவ்வளவுதான், சிம்பிள். இதான் இந்த இந்த விஷயத்த மட்டும் திருப்பி திருப்பி சுலபம் மாதிரி மனசுல வேணா சொல்லி பாத்துக்கோங்க. அது உள்ள நுழையிற இடத்துல தான் வெளியே வரணும். அதுதான் எல்லா ஜீவிகளுக்கும், அதுதான் மனுஷனுக்கு. அதுதான் நமக்கு வந்து அதான் சொல்ல, நம்மோட அறிவு வந்து நம்ம சரியான பாதையில செலுத்தணும். இங்க கிடைக்கிறது இந்த குழுல அந்த அனுபவங்களை நீங்க நுணுக்கமா கவனிச்சீங்கன்னா அதுல கிடைக்கிறது வந்து ஆக சிறந்த அறிவியலும் ஆக சிறந்த அறிவும் தான். சரியான நாலேஜ் இதுல கெயின் பண்ணலாம். ஏன்னா இந்த இந்த ஒரு வருஷமா இந்த கலந்துரையாடலுக்கு அப்புறமே வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கெல்லாம் கிடைச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ விஷயங்கள் அந்த சகோதரிகளோட அனுபவ பகிர்வு வந்து கிடைச்சிச்சு. சரிங்களா? 13 நாள் காத்திருந்தேன்னா அந்த சகோதரிலாம் உண்மையிலே அவங்கெல்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். அவங்க மூலியமா வந்து நமக்கு அந்த இயல்பு வந்து இன்னும் ஆழமா உள்ள இறங்கிச்சுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இப்படிலாம் இப்படிலாம் நமக்கு சீர்தூக்கி பார்த்துட்டோம்னா அந்த பயம் பதட்டத்துக்கான வேலையே நமக்கு இல்லை. அப்ப இந்த பயம் பதட்டம் இல்லாம இருக்கும்போது நம்ம குழந்தைகளை வந்து நம்ம சீரா கொண்டு வர முடியும். அதுலயும் நமக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் முதல்ல சொன்னேன், ஒரு பெண் வந்து வீட்டை நிர்வகிக்கிறதுனா அவ சிறப்பா நிர்வகிக்கணும்னா இந்த பதட்டம் பயத்துல வாணுனானா நிர்வகிக்க முடியாது. உண்மையிலே வந்து மனசு சில இடங்கள்ல வந்து பிசையும், சில இடங்கள்ல பதட்டமாகும். ஆனா அதுல அதுல நம்ம அமைதியா இருக்கும்போது என்ன அப்படிங்கிற காரணம் வந்து நமக்கு ஈஸியா வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தெரிய ஆரம்பிச்சுனாலே இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் சந்தேகம் நீங்க ஓப்பனா கேளுங்க, குழுலையும் கேளுங்க, மொட்டை மொட்டையா கேட்காதீங்கன்னு நான் சொல்ற காரணம் தான். இப்ப ரொம்ப மொட்டை மொட்டையா ஒரு சகோதரலாம் தொடர்ந்து என் குழந்தைக்கு லூஸ் மோஷன் அப்படின்னு மொட்டையா கேட்டு வைப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு திருப்பி கேட்டா அப்ப சொல்லுவாங்க, ஒரு வாரமா நாங்க எங்க வீட்டுல இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு, நாங்க அங்க போயிருந்தோம் இங்க போயிருந்தோம், குழந்தைக்கு ஒருத்தவங்க ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க, ஒருத்தவங்க சாக்லேட் கொடுத்துட்டாங்க, ஒருத்தவங்க அதை கொடுத்துட்டாங்க இதை கொடுத்துட்டாங்க. அப்படி அப்ப இவ்வளவு இது இருக்கு. அப்ப இதுதானே அந்த அந்த காரணங்களை பொருத்தி பார்க்கும்போது நம்ம எளிமையா கையாண்டலாம். அதுக்கு நம்ம நேரம் அஞ்சரைப்பட்டிக்கு வர்றோம். அஞ்சரைப்பட்டிக்கு வரும்போது குழந்தைக்கு வந்து அந்த உணவு தயாரித்தல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துறோம். ஒரு அதை சொல்ல குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அரை நாள் போதுமானது. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஒரு நாள் போதுமானது. அவங்க உடம்பு வந்து சீராக இருக்கு, அழகான ஒரு ஓய்வுல இருப்பாங்க. நம்ம எளிமையான ஆகாரம் கொடுக்குறோம், அழகா வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து அதான் இப்ப வெள்ளைப்படுதல் வெண்கசிவு அதோட வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து தன் மனைவியோட அந்த உடல் சூடை வந்து சரியா அந்த புரிஞ்சுக்கிட்டா அந்த கணவன் அப்படின்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா இயல்பான தாம்பத்தியம் அதுக்கு வந்து உங்களுக்கான நேரம் எப்படி ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு சூழல் பொருத்தமா அமையுமோ அப்படி அமையும். ஆனா அந்த அந்த பிள்ளை பேருக்காக அப்படின்னு பார்க்கும்போது இரவு வந்து இப்போ நீங்க ஒரு 8 மணிக்கு முன்னாடி உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு பெட்டுக்கு போயிட்டீங்கன்னா நிறைய கதைகள் பேசிட்டு நீங்க வச்சுக்கோங்களேன். அழகா அவங்க படுக்கும்போது கொஞ்சம் லேசா உங்களோட உடல் எல்லாம் சுத்தப்படுத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரா போறீங்க அப்படின்னா அப்ப விடியல்ல வந்து நல்ல அழகா ஒரு முழிப்பு வந்து 2 பேருக்குமே வரும். ஒரு 2:30 3 மணிக்கு ஒரு பாத்ரூம் போறதுக்கு முழிப்பு வந்துச்சுன்னா அந்நேரங்கள்ல வந்து உங்களோட ஸ்பரிசம் ரொம்ப வந்து தேவையா இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த நேரத்து ஸ்பரிசம் ரொம்ப தேவையா இருக்கும். அது வந்து ரொம்ப அழகான மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனா இதையும் வந்து ஒரு பிராக்டிஸ் மாதிரி பண்ணாம இது எப்படி நமக்கு சாதகமாகுது அப்படிங்கறத வந்து புரிஞ்சு வந்து நீங்க கை கொள்ளுங்க. இப்ப பெண்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, முதல்ல உங்க மாதவிடாய் காலத்தை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 நாட்கள் பாத்தீங்கன்னா லைட்டா அந்த கசிவு வந்து வர ஆரம்பிக்கும். அதுல நீர்த்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும். எப்பவுமே வந்துட்டே இருக்காது, அப்பப்ப லைட்டா வரும், கொஞ்சம் அது ஒரு நீர்த்தன்மையா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த அதான் வளமான நாள் அப்படின்னு நமக்கு சொல்றது, கொஞ்சம் அந்த ஜெல்லி போல வர ஆரம்பிக்கும். அந்த வளமான நாளோட அந்த கடைசி நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அந்த தன்மை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்பெம் வந்து வெளியேறிச்சு அப்படின்னாலே அதோட அதோட ஆயுட்காலம் அது 24 hours தான். அதாவது 24 மணி நேரத்துல வந்து அதோட ஜீவனை வந்து அது முடிச்சுக்கும். ஆனா இந்த வளமான நாள்ல அந்த வலுவழுப்புல வந்து வந்து விழக்கூடிய அந்த ஸ்பெம்மை வந்து இந்த இது வந்து அழகா 72 மணி நேரம் 72 hours வந்து பொக்கிஷம் மட்டும் பாதுகாத்து வைக்கக்கூடிய தன்மை வந்து அவ்வளோ அந்த டென்சிட்டி அதோட அடர்த்தி வந்து அதுக்கு அவ்வளோ அதிகமா இருக்கும் அந்த ஜெல்லுக்கு. அப்ப அதுக்கப்புறம் அந்த முட்டை வரும்போது பாத்தீங்கன்னா இது அழகா அதை தாங்கி பிடிச்சிருக்குமா இல்லையா? அப்போ அது அது நீந்தி போய் அடுத்த ப்ராசஸ் அந்த இணை செய்யற ப்ராசஸ் வந்து ரொம்ப அழகா நடக்கும்.
இங்கே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ரையாரிட்டி வந்து அந்த தேவை வந்து பூர்த்தி பண்றத பார்த்துக்கோங்க. அதாவது அதுதான் அது அது நீங்க நல்லா அழகா அணு ரசிச்சு நீங்க நசிச்சு கடந்து வந்தீங்கன்னா, அந்த தாம்பத்தியத்தின் இன்பம் வந்து ரொம்பவே முழுமையா இருக்கும். அது ஆணுக்கும் நிறைவு கிடைக்கும், பெண்ணுக்கும் நிறைவு கிடைக்கும். ஒரு டென்ஷன்லயும் அந்த எதிர்பார்ப்புலயும் நீங்க வந்து பண்ணும்போது அவசரம் தான் அங்க நிக்குமே தவிர, அங்க அதுக்கு அடுத்த கட்டம் போகாது. ஆனா அப்படி இல்ல. நீங்க முத்தத்திலேருந்து முத்தம் கொடுங்க. இயல்பாவே வந்து அதை வச்சுக்கோங்க. கணவன் 2 பேருமே நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் திருப்பி செலுத்துறது இல்ல. அது நிறைய இடங்கள்ல இருக்கு. நிறைய இடங்கள்ல அது ஒரு குறையாவே சொல்றாங்க. ஆனா பரவாயில்ல, உங்க மனைவி தானே, உங்களோட விருப்பத்தை வந்து நீங்க வாய் விட்டே கேட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். பெண் பூர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல தான் அவ இருப்பா. ஏன்னா அந்நேரம் வந்து அவ யோசிச்சாலும் பெண்ணுக்கு ஒரு தன்மை உண்டு. என்னன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்களாம் வராங்கன்னா அந்த விருந்தோம்பல் முன்னாடிலாம் அது ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஏன்னா வர்றவங்க வந்து நல்ல திருப்தியா சாப்பிட்டு போனாங்க. குழந்தைங்க வந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன வேணும், எது தேவை, அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து அவளோட இயல்பு அது. அப்படி கேட்டு பார்த்து 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 செய்கிற விஷயம். ஏன்னா ஆண்கள் அப்படி இல்லை. இப்போ சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா என்னென்ன வாங்கி கொடுக்கணும், அந்த செலவுகள் சார்ந்து தான் அவனுடைய மனம் யோசிக்கும். ஆனால் நிறைவு சார்ந்து அவங்க திருப்தி ஆறாங்களாங்க, நிறைவு சார்ந்து வந்து அந்த பெண் தான் யோசிப்பா. அப்போ அப்படி இருக்கும்போது நிச்சயமா வந்து கணவர் வந்து உங்களோட தேவைகளை வந்து வாய் விட்டு நீங்க கேட்கலாம். இதுல வந்து ஈகோ அவசியம் இல்லை. அதே மாதிரி சகோதரிகளுக்கும் சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயமா, இப்போ வீட்டுல வந்து ஒரு துக்க நிகழ்வே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனசு வருத்தப்படுற மாதிரி, மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்னா, நம்ம வந்து அழுது புலம்பி யாட்டையே புலம்பியோ அழுதோ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இறக்குவோம். ஆனா வந்து ஒரு சில ஆண்கள் வந்து அழுறதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படின்னா மனைவிட்ட எப்படி அதை ரிலீஸ் பண்ணணும் மனைவிட்ட தேடுவாங்க. அந்நேரம் போய் நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு கூடாது. இவ்வளோ ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, இன்னைக்கு போய் இவனுக்கு நம்ம தேவையா அப்படிங்கிற தயவு செய்து அந்த தாட்டுக்குள்ள போகாதீங்க. ஏன்னா அவனுக்கு அதாவது அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவனோட அந்த தன்மை அதுதான். அவனுக்கு வந்து அன்னைக்கு மருந்து வந்து அவனோட மனைவி தான். அவன் வந்து என்ன சொல்ற இதுக்குள்ள போய் அவன் அந்த அதுக்குள்ள ஆழ்ந்து அந்த அதுல இருந்து வெளியில வந்துட்டான் அப்படின்னா வந்து அதுல இருந்து அவன் ரிலாக்ஸ் ஆவான். நம்ம எப்படி அழுது புலம்பி நம்ம வந்து வெளியேறோமோ, ஆண் வந்து அந்த பெண்ணுல வந்து அவன் இணைஞ்சு அந்த நிறைவடைஞ்சு அதுலேருந்து அவன் வெளியே வந்துருவான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவன் அப்படி நீக்குவான். நீங்க ஒரு வேளை இப்போ நான் சொல்ற விஷயம் ஒரு சிலர் அனுபவிச்சு கடந்து வந்திருக்கலாம். அந்நேரம் போய் வந்து சண்டை போடாதீங்க, சரிங்களா? இப்படி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குது, இப்படி ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு, நேரம் போய் நீ இது அப்படி பண்றியானா அப்போ எரிச்சல் வரும். அப்போ அவங்களும் ஒருபடி மேலே எரிச்சல் போடுவாங்க, நீங்களும் அதுக்கு மேலே ஒருபடி மேலே எரிச்சல் போடுவீங்க. ஆனால் இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த நம்ம திருப்பி திருப்பி இயல்புன்னு சொல்றோம்ல, இதுதான். இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம சரியா நம்மளோட அந்த இல்லற வாழ்க்கையை வந்து நம்ம சரியா ஈகோ இல்லாம கொண்டு போகும்போது, ஈகோ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா போதும், தேவையில்லாதுக்கெல்லாம் வேண்டாம். அப்படி கொண்டு போகும்போது வந்து நிச்சயமா வந்து கொஞ்சம் டைம் எடுத்தலாம். ஒரு 4-5 வருஷத்துல வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து நமக்கு தெளிவுபடுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த வீட்டு பிள்ளை பேரை பத்தி சொல்லிட்டே இருக்கோம்ல, ஒரு பிள்ளை பேரு சமயத்துல ஒரு கணவன் கூட இருந்து மனைவி பிரசவிக்கிறான்னு வைங்களேன். அதாவது வாய்ப்பு கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா வந்து அதெல்லாமே வந்து அந்யோன்யத்தை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து கொண்டு போகுது. நம்ம அதையும் பார்க்குறோம். முன்னாடி இருந்தவங்க ஒரு பிள்ளை பேருக்கு அப்புறம் கொஞ்சம் வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அப்புறம் இன்னொன்று இந்த முதல் குழந்தை, அந்த 2வது குழந்தை, இதெல்லாம் இருக்குல்ல, இந்த இந்த சிஸ்டத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே வந்து ரொம்ப அழகா கையாளலாம். பிள்ளைக்கு பால் ஊட்டிட்டு இருக்கும்போது பெருசா பீரியட்ஸ் நிறைய பேருக்கு வர்றதில்ல, ஒரு வருஷம்லாம் வர்றதில்ல. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பீரியட்ஸ் உங்க கண்ணில் காட்டிடுச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க அடுத்த உங்களோட சைக்கிளுக்கு வந்து கரெக்டா அந்த ட்ரை டேஸ், அந்த வளமானது அதுக்குள்ள போக போகுது அப்படிங்கறத வந்து அது ஒரு இன்டிமேஷன். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி வந்து நீங்க வந்து கையாளணும். சரியா கையாண்டிங்கன்னா ரொம்ப சிறப்பா நீங்க விரும்புறபடி ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தைக்கும் உள்ள அந்த இடைவெளியும் வந்து ரொம்ப அழகா நீங்க வந்து கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? இன்னும் நம்ம இதை பத்தி இன்னும் நம்ம டீப்பா வந்து இன்னொரு இதே மாதிரி ஒரு கலந்துரையாடல் போட்டு நம்ம பேசலாம், சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு மணி நேரத்துல முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனா இப்போ நீங்க சொன்ன இந்த மேலோட்டமா இப்ப சொன்ன விஷயங்களை வச்சு நீங்க கடந்து வந்து பாருங்களேன். கடந்து வந்து பார்த்து கணவன் மனைவியோட உங்களோட அந்யோன்யத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. உங்களோட நேரத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விருந்து சாப்பிட்டு திருப்தி அடையிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி எளிமையான உணவுகள் சாப்பிட்டு நம்ம உடம்ப வந்து பேலன்ஸ் பண்றது இருக்குது. அப்படி வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து
இப்போ ரொம்ப போட்டு நொங்கு நொங்கு நம்ம நொங்கி நமக்கே தெரியும் ஒரு அப்நார்மலிட்டி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு புரியும் போது மைல்டா ஒரு விரதம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உடல் வந்து கொஞ்சம் சீர் பண்றதுக்கு. இப்போ தொடர்ந்து ஒரு 10-15 நாளா ஓவரா நான் உள்ள தள்ளிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நாள் ஒரு பிரேக் எடுக்கலாம். எப்படின்னா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல இப்போ ஒரு வியாழக்கிழமை இப்போ நீங்க சாயங்காலம் நேரமே 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை ஒரு மத்தியானம் அதாவது ஒரு வேளை உணவை வந்து நீங்க கொஞ்சம் விட்டு பார்த்து அந்த உடல்ல கொஞ்சம் நடக்கிற மாற்றங்களை நீங்க கவனிக்கலாம். பிள்ளை பேர்ல இது தேவையான பிள்ளை பேர்ல வந்து இது அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளே தான் ஏற்கனவே நிறைய உடம்பு வாந்திலையும் டிசென்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஃபீவர்ல இருந்து உடம்பு வந்து வெளியேற்றிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ரொம்ப கடுமையான விரதங்கள் வந்து பிள்ளைப்பேட்டில் வந்து அவசியமே இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். கடவுள் அந்த மாதிரிலாம் நம்மளை வந்து வருத்திக்க சொல்லலை. ஏன்னா பிள்ளைப்பேறு காலமே வந்து அவளோட உடம்பை வந்து அந்த குணமாக்கும் காலம் நம்ம சொல்றேன். மனசுல பொருத்தி வச்சுக்கோங்க. பிள்ளைப்பேட்டில் இருக்க சகோதரிகள்லாம் இந்த இதை வந்து மனசுல பொருத்தி வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, வலி வந்து வலிமைக்கே நினைச்சு நான் கடந்து வந்தேன்னாங்க. பிள்ளைப்பேறு காலம் வந்து குணமாக்கும் காலம். இப்படி நீங்க நினைக்கும் போது பாத்தீங்கன்னா உடல்ல அந்த ஒரு பகல் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தாலும் நீங்க அந்த இரவு ஒரு தூக்கம் தூங்கி எந்திக்கும் போது அடுத்த நாள் அது காணாம போகும். அது எப்படி அது என்ன அதன மேஜிக்கா அது என்ன அந்த மிராக்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த உடல் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிடும். இப்போ சரி பண்ணி முடிச்சு அடுத்த நாள் நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுறீங்க. அப்போ 3 மாசம் எனக்கு ஒரே வாந்தியா இருக்குது, எனக்கு ஒரே வாந்தியா. ஆமா, ஒரு புது உயிர் வந்து தனக்கான இடத்த வந்து தேர்ந்தெடுத்து சீர் பண்ணும்போது ஒரு வீட்டுக்கு குடி போகும்போதே நம்ம வீட்டை தூட்டு தொலைச்சி எல்லா வேலையும் நம்ம பண்ணி முடிச்சு தான் நம்ம வீட்டுக்குள்ளே குடி போகிறோம். அதே மாதிரி அது அவ்வளோ வேலை அங்கே நடத்தும். இப்போ கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. அப்போ வந்து நச்சுக்களை வந்து வெளியேற்றுற வேலை அதான் நடக்கும். குப்பைகளை வந்து வெளியேற்றுற வேலை நடக்கும். அதனால தான் நமக்கு அந்த வாமிட் எல்லாம் வருது. அப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த அந்த புளிப்பு சுவை வந்து வாய் கேட்குது பார்த்தீங்களா. அது வந்து உறுப்புகள் கூடலாம் சம்மந்தம் இருக்குது. நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி உணர்வுகளை கடந்து வந்து தான் அவங்க இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. இதை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அதனால அந்த புளிப்பு சுவை நம்ம கேட்காம இருக்கு. அப்போ நம்ம கேட்கும் இப்போ குழுவில் கேட்கும்போது சில இது நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம மறந்தே போயிருப்போம். இப்போ சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அந்த ஒரு பாட்டி வந்து வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க, அந்தந்த சீசன் கிடைக்கும். இலந்த பழம், அப்புறம் நவா பழம், இந்த பலாக்கொட்டையை வேக வச்சு வச்சிருப்பாங்க. பலாப்பழ சீசன்ல பலாப்பழம் வச்சிருப்பாங்க. அது 50 பைசா கொடுத்தா 2-3 அந்த மாதிரி கிடைக்கும். அதுதான் நமக்கு ஸ்நாக்ஸே. இப்படித்தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். இலந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா வாயில போட்டா அந்த கொட்டையே ரொம்ப நேரம் வாயில போட்டு சப்பி 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 அதே ஊறி அதையே நம்ம கடிச்சு அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம். அதுமாதிரி நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சீசன்ல செல்ல நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சீசன்ல பெரிய நெல்லிக்காய். அது அது பார்த்தீங்கன்னா அது இப்போ நெல்லிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சாப்பிட்றோம். அந்த தூவரு புளிப்பு எல்லாமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டு முடிச்சு தண்ணி குடிச்சுன்னா அந்த இனிப்பு. அப்ப இதுதான் நமக்கு ஸ்நாக்ஸா இருக்கு. இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம சில நேரம் வந்து காட்டுறோம். இது எல்லாமே இருக்குதுமா அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு எது பொருத்தமா இருக்குதோ அதை நீங்க பிடிச்சிக்கலாம். அதனால சொல்றது சீசனுக்கு கிடைக்கிறத வந்து நீங்க ரசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு. இப்போ இழந்த பழம்லாம் அப்பெல்லாம் ரொம்ப நிறைய கிடைக்கும். அழகா கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்க. அதை வாயில போட்டு அந்த என்ன சொல்றது மா மாடு அரவு மிஷின்ல போட்டு அரைச்சிட்டு இருந்த மாதிரி தான் நம்மோட ஸ்நாக்ஸ் பழக்கங்கள் இருந்தது. இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்து என்ன செய்யறோம், வீட்டில் செய்கிறதுங்கிறது வேற, அது வேற மாதிரி போகும். ஆனால் இப்போ கொஞ்சம் எக்குத்தப்பா தான் பிள்ளைங்களுக்கு போயிட்டு இருக்குது. அப்போ அதையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதாவது எல்லாமே எல்லா சுவையிலுமே வந்து பிள்ளைங்க உணர்ற மாதிரி உங்கள் வீட்டோட உணவு பழக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அது நல்லா இருக்கும். ஒரு இது சாப்பிட்டானா அதாவது நம்ம வீட்டில் சமைக்கிறத அதை முகர்ந்து பார்த்தே பிள்ளைங்க வந்து சொல்லணும் அம்மா என்ன சமைக்கிறாங்கன்னு. அப்போ வந்து அந்த சுவையை வந்து அவன் சாப்பிட்ருந்தா தானே அவனால் சொல்ல முடியும். அப்போ எல்லா சுவைகளுமே வந்து குழந்தைங்களுக்கும் சின்னதுலேருந்தே பழக்குங்க. சீசன் கிடைக்கிற பழங்கள் வாங்கி கொடுங்க. ஒரு நாள் சாப்பிடுவாங்க, ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க. கட்டாயப்படுத்துங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உங்களோட அந்த அந்த லைஃப் ஸ்டைல்லே அதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு மெதுவாக கொண்டு வாங்க. நல்லா இருக்கும். அதாவது நம்மளே நம்ம கவனிச்சு பார்க்கலாம். பிள்ளைங்க எதையுமே நம்ம பிள்ளைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. சிலதை பார்த்தீங்கன்னா சில கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சில இதை நாங்கள் பசிக்க அந்த ருசிச்சு நல்லா அழகாவே அவங்க சாப்பிட தான் செய்வாங்க. அதையும் கரெக்டாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதுமானது. நமக்கும் அதான் பொருந்தும். நமக்கும் அதுதான் பொருந்தும். அதனால இதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சீசன் கிடைக்கிற பழங்களா இருக்கட்டும், ரொம்ப காஸ்ட்லியா அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படிலாம் இல்லை. எளிமையா உங்களுக்கு எது கிடைக்குதோ அது. இப்போ அதில் தான் நம்ம அடிக்கடி குழுவில் சொல்றது. சில பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த கொய்யா பழத்தில் ஞாபகப்படுத்துவோம். அவங்களுக்கு அது ஞாபகமே இருக்காது. ஏன்னா கொய்யாவெல்லாம் சிலவங்க வந்து கன்சிடரே பண்றது இல்லை. அப்போ நம்ம சொல்லும்போது பார்த்தா ஆமாக்கா எங்க வீட்லயே மரம் இருக்கு பாருங்க, நான் இதனால அது யோசிக்கவே இல்லை அப்படிம்பாங்க. அப்புறம் சாப்பிட்டு சொல்லுவாங்க, ஆமா அந்த வாய் அந்த ஒரு மாதிரி நம்ம இருந்துச்சு, வாமிட் சென்சேஷன் இருந்துச்சு, அதை கொஞ்ச நேரம் வாயில போட்டு வச்சிருந்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. இவ்வளவுதான். ஒரு சிலருக்கு அது கூட பிடிக்காம இருக்கலாம். அதனால வடிஞ்சு கட்டிட்டு எதுவும் இருக்கலாம். இதான் சொல்றேன், கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தகவல்களை வந்து பிடிச்சிருத்தாம ஞானமா உங்களுக்குள்ளே அது எப்படி இறங்குதுன்னு பார்த்து நீங்க கை கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது. நமக்கு இன்னைக்கு
இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு இது குறித்து இன்னும் விளக்கங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனிப்பதிவில் வாங்க, நம்ம பேசலாம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பொதுவான காரியமாக சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ தம்பதிகள் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் பொதுவாகவே தெரியும், இங்கே லைனில் இருக்கவங்களுக்கே ஒரு சிலருக்கு தெரியும், 2 பேரும் பேசுகிற மாதிரி ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு 2 பேருமே பேசுங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா அப்போ தான் நமக்கு நிறைய விஷயம் வந்து கேட்டு தெளிவுற முடியும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இறைவன் வந்து என்ன சொல்கிறது, ஆணும் பெண்ணும் இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இறை இறை இயற்கை இயல்பு ஏதோ சொல்லுங்க. அதாவது கரெக்டாக ஒரு குழந்தை பிறக்குது, வளர்ந்து வருது, வேற வேற சூழலில் வளர்ந்து வருது, ஒரு சர்டன் ஸ்டேஜில் நம்ம ஒரு புள்ளியில் இணைக்கப்படுறோம் அப்படிங்கும்போது பட்சத்தில் வந்து அதை ஸ்மூத்தாக கொண்டு போகிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அந்த தாம்பத்திய இன்பம் வந்து எல்லாரும் அதை அனுபவிச்சா அதோட நிறைவு வந்து நிச்சயமாக நம்ம கையில் கிடைக்கும். ஆனால் நம்ம அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து அதுதான் நம்ம நாலேஜ், அந்த நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணிட்டாலே ரொம்ப அழகான எக்ஸலண்டான ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பிள்ளை பேர் அப்படிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்குமானது தான், நிச்சயமாக எல்லா பெண்களுக்குமானது தான். அதை பெண் அனுபவிக்கிறானா உடனிருந்து அதை உணர்வாக உள்வாங்கிறது வந்து அந்த தகப்பன் வந்து உள்வாங்கிறாரு. அது எல்லாருக்குமே திருமண பந்தத்தில் இணைஞ்சு எல்லாருக்குமே கிடைக்கும். இவ்வளோ நாட்கள் எப்படி கடந்து வந்தீங்கன்னு தெரியல, இனி உள்ள நாட்களை வந்து ரசனையாக கடந்து வாங்க. சரிங்களா? நமக்கு பொருளாதார தேவை நமக்கு இருக்க தான் செய்யுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம பொருளாதாரத்தில் நம்ம நிறைவாக நம்மளை ஆக்கிப்போம். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன வழிமுறைகளோ நம்ம அதை செய்கிறோம். கொஞ்சம் இந்த இரவு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி உள்ள வேலைகளை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். ஒரு 3 மாதமாவது அட்லீஸ்ட் உங்கள் 2 பேருக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதம் உங்களுடைய உணவு, அந்த இரவு தூக்கம், உங்களுக்குள்ள நிறைய கதைகளை பேசுறது, அந்த அந்யோன்யத்தை வளர்த்துக்கோங்க. அது வளர்த்துக்கும் போது நிச்சயமாக வந்து பாசிபிள் ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் தேவைப்படுச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். நமக்கு இந்த வாரம் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டாச்சு, 9 மணி பக்கம் ஆக போகுது. யாருக்கா இது சார்ந்து இன்னைக்கு பேசின விஷயம் சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? சொன்னது ஏத்துக்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சா? கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லதுமா, நல்லது. பேசுவோம் நம்ம இந்த டெய்லி இந்த தண்ணி ஆ குளிக்கணும்னு சொன்னீங்கல்ல? அதுதான் அதையும் நான் தெளிவாகவே அந்த இடத்துல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒரு வெயில் வெக்க காலத்தை யோசிச்சு பாருங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே நமக்கு தோணும் நம்ம குளிச்சுட்டு வந்து கிச்சனில் போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஆனால் இது எல்லா காலமும் பொருத்தமாக வந்து எல்லாருக்கும் பொருந்தது இல்லை இல்லையா? அப்போது தினமும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், மாதவிடாய்க்கு நாட்களை தவிர. மற்றபடி வந்து இல்லை எனக்கு சில நாள் ஒத்து வரல, எனக்கு கொஞ்சம் ஒருமா இருக்குன்னா நீங்கள் அதை வந்து தவிர்த்துடலாம். சரிங்களா? சிலவங்களுக்கு வந்து இயல்புலேயே வந்து சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தலைக்கு வைக்க பழக்கம். ஏன்னா இப்போ வேலைக்கெல்லாம் போகிறதுனால சொன்னேன்ல, அந்த தலை காயறதுல எனக்கு தலையில் நீர் கோத்துக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சகோதரிகள் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பொருத்தமானதாக எப்படி சிஸ்டம் இதான். சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் வேலை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு தான். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன இது அது முடியல அப்படிங்கும்போது படிப்படியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். எடுத்தனே உடனே ரொம்ப அகலக்கால் வைக்க வேண்டாம். உங்களோட உடல் தன்மையை பொறுத்து நீங்கள் வந்து அனுசரித்து பாருங்கள். சில நாள் வந்து அது முடியாத காரியமாக இருக்கும். இப்போ பிள்ளை பிறந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதெல்லாம் செஞ்சு அதான் ப்ரொசீஜர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுமாரி இன்னொரு சின்ன ஒரு இது தம்பதிகளுக்கு சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கும்போது கணவன் மனைவி சேர்ந்து குளிக்கிறதுக்கான இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போல்லாம் ரொம்ப நல்லாவே நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் தனியாக தான் இருக்கீங்க. கணவன் மனைவி வந்து வாய்ப்பு அமையும் போது சேர்ந்து வந்து குளிங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய என்ன சொல்கிறது, அதான் அப்போ அந்த அந்த சேர்ந்து குளிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் எனக்கானவன் எனக்கானவள் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள இறங்கும். கேளுங்க. இனி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் குழுவில் கேட்டுக்கலாமா? முடிச்சிடலாமா கிரி? என்ன சத்தத்தை காணோம். எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. தெளிவான சந்தோஷம்தான். இல்ல இது அக்கா, மழை தண்ணி பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புறேன். சொல்லுங்க. மழை தண்ணி வந்து நம்ம சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல எனக்கு என்னோட அனுபவத்தை ஒரு சின்ன கரெக்ஷனு. இப்போ மழை தண்ணி நம்ம பிடிச்சி வச்சுட்டு ரொம்ப நாள் பயன்படுத்தலாம், அது வெயிலில் வைக்காம இருந்தா வெயில் படம் வந்து பொழுதும் வராது, ரொம்ப நாள் பயன்படுத்தலான்றோம். என்னை பொறுத்தவரையிலும் மழை தண்ணி வந்து அந்த பிடிச்சி வச்சோமா ஒரு 3 மாசம் இல்ல 4-5 மாசத்துக்குள்ள பயன்படுத்துறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா நாங்க இப்போ அப்படிதான் ஒரு முறை பிடிச்சி ஒரு பேரல் ஃபுல்லா பிடிச்சி வச்சுட்டு குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுலாம் பயன்படுத்தியிருந்தோம், நல்லாவே இருந்துச்சு.
ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு அப்புறம் அதை பயன்படுத்துறது ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. அது குச்சா ஹீட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு சிலர் சொல்றாங்க, என்ன எனக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சிலருக்கு அதே மாதிரி சொன்னாங்க ஃபீலிங். அப்போ வந்து அதையும் கெட்டு போயிட்டோ மழை தண்ணியும், ஏன்னா உயிரோட்டம் இருக்கிறதுல அடக்கி வைக்கிற மாதிரி இருக்குல்ல அது. தண்ணி வெயில் பட்டா டக்குன்னு ஒரு புழு வைக்கும், அது வந்து அடக்கி வைக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்றதால அதை பிடிச்சி அதான் நான் அது தேவைப்படுறதும் குடிக்கலாம். அதான் மழை நீங்க தண்ணி நல்லது சொல்லிட்டு அது ரொம்ப இல்ல வருஷம் வச்சிருக்கிறது இல்ல நல்லது இல்ல இல்ல. அதால இல்ல நீங்க சொல்றீங்களா இது இந்த பேரல்ல பிடிச்சி வைக்கிறது, அது வந்து ஒரு மாதிரி ஆகதான் செய்யுது தம்பி. அது நாங்களும் பார்த்துருக்குறோம். இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப எங்க அம்மா வீட்டுல நிலத்தொட்டின்னு சொன்னேன்ல, நிலத்தொட்டியில ம் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னல. ஆனா அங்க வந்து அந்த ம் சிக்கல் இல்ல. அதையும் பாக்குறோம், அவங்க அதை பயன்படுத்துறாங்க. ம் ஆனா அவங்களுக்கு அவ்வளவுதான், ஒரு மலையில இருந்து அடுத்த மலை வர்றதுக்குள்ள அவங்களுக்கு அது காலியும் ஆகுது. அப்புறம் அடுத்து ம் வரும்போது அவங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனா இந்த மாதிரி ம் அந்த தண்ணி தேக்கி வைக்கிற மாதிரி நம்ம இந்த பேரல் எல்லாம் வைக்கும்போது அங்க கொஞ்சம் இடர்பாடு ஆகதான் செய்யுது. கரெக்ட் தான், நீங்க சொல்றது சரிதான். அதான் நம்ம விஷயம் இதுதான். அதை வந்து அவங்களுக்கு பொருத்தமானதான் கை கொண்டு எப்பவுமே அப்படிதான். எல்லாத்தையும் மைண்டில் அப்படி ரொம்ப இதா இருத்த வேண்டாம். வாய்ப்பு கிடைக்கும் போது, இப்பெல்லாம் நம்ம எங்க வீட்டுல பைப்ல வர தண்ணி தான் நம்ம குடிக்கிறோம் இப்போ. ஆனா அதே நேரத்துல மழை பெஞ்சுச்சுன்னா நம்ம பிடிச்சி வச்சு அது நமக்கு ஒரு ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம வருது. அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அதையும் என்ஜாய் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி. ம் வணக்கம்க்கா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இப்போ துணி பயன்படுத்துறத பத்தி சொன்னீங்கல்லக்கா, அந்த துணியை வந்து எரிச்சிடலாம் இல்ல புதைச்சிடலான்ட்டு, ஏன் நம்ம அலசி அதை யூஸ் பண்ணக்கூடாதா? பண்ணலாமா, பண்ணலாம். அதான் சொல்லலாம். அது நீங்க எப்படி உங்களுடைய, ஏன்னா எனக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவங்க வீட்ல ம், எல்லாம் வந்து அதை வாஷ் பண்ணி வெயில காய வச்சு பயன்படுத்த பழக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் ம், அது இப்ப எனக்கெல்லாம் அப்படி பழக்கல. என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு நான் வரும்போது எங்க வீட்ல எனக்கு நாப்கின் கொடுத்து பழக்கிட்டாங்க பாத்தீங்களா. அதனாலதான் கொஞ்சம் சிக்கல். இன்னொன்று, நம்ம படிச்சது ஹாஸ்டல்ல வந்து அதை செய்யக்கூடாது. நான் 8 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்போ ஹாஸ்டல்ல வந்து என்ன செய்யணும், அவங்கவுங்க ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம அதில் தான் டிஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் அவங்க அதை கொண்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்போ அப்படியே நமக்கு அந்த பழக்கத்திலே நமக்கு வந்துருச்சு. சரிங்களா. அதுவும் இன்னொன்று, இப்போ அதான் சொன்னேன், வீட்டில் இப்போ நிறைய பேர், எனக்கெல்லாம் நிறைய வந்து துணி, நல்ல 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 துணிகள் நிறையவே எனக்கு சேரும், நல்ல காட்டன் துணி. அதனால் அப்படி நான் அதை பயன்படுத்திக்கிறேன். அப்போ வீட்டில் உள்ள அந்த பழைய பொருட்கள் நமக்கு குறைஞ்சிக்கிறதா, அது ஒன்று. ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்யலாம் அது. ஏன்னா சிட்டியில் உள்ள ஒரு சகோதரி எனக்கு இது சொன்னாங்க, அவங்க வாஷ் பண்ணி பயன்படுத்துகிறேன்னாங்க. பயன்படுத்திக்கலாம், அதெல்லாம் அவங்களோட விருப்பத்தை சார்ந்தது, பயன்படுத்திக்கலாம். அதை தெளிவுபடுத்ததான் கத்து. நல்லது, நல்லது. சரி, நம்ம இதே மாதிரி, அதாவது நீங்கள் குழுவிலே நீங்கள் சொல்லுங்கள், இதே மாதிரி இன்னொரு வாட்டி இன்னும் தெளிவுக்கு இதே மாதிரி ஒரு கலந்துரையாடல் வேணும்னா நம்ம வைக்கலாம். இன்னும் அடுத்து ஒரு 2 வாரம் சகோதரருடைய அனுபவ பகிர்வு இருக்குது. அதாவது தொடர்ந்து இதே இன்னொரு வாரம் பேசணுன்னா கூட நம்ம பேசலாம், இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக நம்ம போகலாம். அப்படி இல்லைன்னா 2 வாரத்தில் சகோதரருடைய அனுபவ பகிர்வு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பொதுவாகவே நம்ம கிட்டத்தட்ட மாதம் ஒருக்கா இந்த இயல்பான இயக்கவியல்ங்கிற தலைப்பில் நம்ம கொஞ்சம் பொதுவான காரியங்களை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு அது என்ன என்ன தேவைங்கிறது குழுவில் வந்து நீங்கள் தெளிவாக பேசுங்க. ஏன்னா நமக்கு இப்போ என்ன சொல்றது, உள்ளன் போட்டு நமக்கு சொல்லித்தர்றக்கோ அந்த விஷயம் என்னன்னு தெரியறதுக்கு ஒரு சரியான ஒரு சூழல் வந்து இல்லாம தான் இருக்குது. ஏன்னா ஊடகங்களுக்கு பின்னாடி போயிட்டோம்னா, அதான் நான் இதுக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்குற சந்தேகங்களை வச்சு தான் நான் தேட ஆரம்பிச்சேன். நம்ம குழுவில் கூட ஒரு வாட்டி நான் அதை குறித்து சொன்னேன், இப்போ கிரிஸ் அவருக்கு தெரியும். அவ்வளோத்துக்கு மண்டையை கழுவுறதுங்கிறதோட அவ்வளோ பயம். அதை கேட்கும்போது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கேட்டுட்டு அவங்க படுத்தாங்கன்னா பயம்தான் மேலோங்கி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக போய் அங்கே தான் போய் விழுற மாதிரி, அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்ல, இந்த சைக்காலஜிக்கல் சேஞ்சிங்பாங்கல்ல, அந்த உளவியல் மாற்றத்தை வந்து உண்டு பண்றாங்க. அப்போ உளவியல்ல நம்ம சீராகிட்டோம் அப்படின்னா இந்த சிக்கலுக்குள்ள நம்ம போக மாட்டோம். அப்போ நமக்கு பகுத்து பிரிக்க தெரியும். அதுக்காகத்தான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் வச்சது, தொடர்ந்து அந்த சந்தேகங்களை தீர்க்கணுங்கிறதுக்காக. நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசலாம். இன்னைக்கு கலந்துரையாடல கலந்துக்கிட்ட அனைவருக்கும் வந்து நன்றி. இன்னைக்கு வந்து இந்த கலந்துரையாடல சகோதரர்கள் பேசியிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு சகோதரர்கள் பேசலை. ஏன்னா எப்பவும் பிள்ளை பேர் அனுபவத்தில் சகோதரிகள் கேள்வி சகோதரிகள் கேள்வின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு உள்ளது வந்து இது வந்து இருபாலருக்குமான கலந்துரையாடல் தான் இது நான் பார்க்குறேன். சகோதரர்களுக்கு ஒரு வேளை இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். ஏன்னா சொன்னேன்ல, வீட்டை நிர்வகிக்கிற அந்த தலைமை பொறுப்புங்கிறது அது அந்த வீட்டினுடைய அந்த தகப்பன், அந்த ஆண்மகனை சார்ந்தது. ஏன்னா அவன் அணுகிற மாதிரி வந்து பெண்களால் அணுக முடியுமானா முடியாது. ஏன்னா நீங்கள் வெளிப்பழக்கங்கள் அதிகம், சொல்லுவாங்கள்ல, வெளி நாலேஜ் வந்து ஆண்களுக்கு அதிகம். அப்படிங்கும்போது அவங்க கையாளுற விதம் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இல்லை, இந்த இடத்துல நீங்கள் சொன்னது வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தான் அந்த கலந்துரையாடல். நம்ம பேசி
நம்ம வந்து தெளிவாக்கலாம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன்னா, நான் என்னோட கணவர்ட்டேருந்து வாங்கிக்கிட்ட விஷயம். அப்புறம் நம்ம இப்போ நிறைய சகோதரர்கள் நம்மள்ட்ட பேசுறாங்க. கணவன் மனைவி வந்து நம்மள்ட்ட பேசுறாங்க நிறைய பேர். அவங்ககிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம். அப்புறம் எனக்கு கூட பிறந்தது 4 சகோதரர்கள். அப்போ அவங்களோட நான் வளர்ந்து வந்த விதத்துல வந்து எடுத்துக்கிட்ட விஷயம். இப்படி இதை வச்சுதான் வந்து கருத்துக்கள் வந்து பகிரப்படுது. அப்போ உங்களுக்கு நீங்க வளர்ந்த விதத்துலயும் நீங்க பார்த்த விதத்துலயும் என்ன மாதிரி அணுகுனீங்களோ அது எனக்கு தாராளமா நீங்க ஓப்பன் மைண்டா சொல்லலாம். இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக அதை ஏற்றுக்காம இப்போ 2 விஷயம் இப்போ கிரி சகோதரர் வந்து அவங்க அனுபவத்துலன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இப்படி நம்ம பேசும்போது அப்போ இதையும் வந்து இப்போ கிரி சொன்ன விஷயம் எனக்கு அனுபவமாக சேரும். இப்போ நாளைக்கு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது இன்னும் தெளிவாக வந்து சொல்ல முடியும். இப்படித்தான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அதனால தொடர்ந்து சந்தேகங்களை தாராளமாக கேளுங்க. ஒரு சகோதரிட்ட பேசுகிற மாதிரி எப்போனாலும் நீங்கள் வந்து குழுக்களில் வந்து பேசலாம். அது சார்ந்த அனுபவங்கள் உள்ளவங்க நிச்சயமாக தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுப்பாங்க. நம்மளே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிடுவோம். நம்ம பிள்ளைங்களை வந்து சிறப்பாக நம்ம கொண்டு வருவோம். அதனால பிள்ளை பேருக்காக காத்திருப்பவங்க எல்லாருக்குமே வந்து நிச்சயமா சிறப்பா வாய்க்கும். அதான் 3 மாதங்கள் போதும். ஒரு கணவனும் மனைவியும் அவளுடைய உடல் சார்ந்து அந்த உள்ளம் சார்ந்து அமைப்பியலையும் அந்த இயக்கவியலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 மாச காலம் வந்து மோர் தென் எனஃப். அது போதும். அழகான வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே வந்து அமையும். நம்ம முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி.